ரைட். ஓகே, ஹாப்பி ஈவினிங். சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யார் யார் ஜாயின் பண்ணிக்கிறோம்? நிஃப்லா, ரம்லா, சரினா. ஓகே, சேம் டீம் திரும்ப இருக்கிறீங்களா செஷன்ல? Yes, sir. Yes, sir. Good evening. ஓகே, சூப்பர். Good evening, sir. குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஏ ரைட். சரி, நாங்கள் எங்கள்கிட்ட செஷனுக்குள்ள இன்றைக்கி இவ்வளோ ஆகும். ஓகே, ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு சொல்லுங்கள், வீடியோ ஆடியோ ஸ்க்ரீன் எல்லாம் கிளியராக இருக்குதுன்னா எனக்கு ஒரு அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு தம்ஸ் அப், இல்லாட்டி எஸ். Clear, sir. ஆல் கிளியர்னா? Yes, sir. Clear. ஓகே தென். ஸோ நாங்கள் இன்றைக்கி செஷனுக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி எங்கிட்ட ரெண்டாவது செஷன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எசென்ஷியலில் நாங்கள் பார்க்குற ரெண்டாவது பார்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிற விஷயம் வந்து சோஷியல் மீடியா. சரி, ரைட். ஸோ இன்றைக்கும் நம்மளோட கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சோஷியல் மீடியா என்று சொல்லும்போது உங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்கு வர என்ன? சோஷியல் மீடியானோட உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது டக்குன்னு? Social என்ன media வந்துச்சோ சொல்லு. platform, sir. ரைட், என்ன வந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு? Instagram, Facebook, WhatsApp. ஓகே, ரைட். மற்றவங்களுக்கு குயிக்கா வேற நாங்களே என்ன வந்துச்சு? சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது என்ன தோணுது டக்குன்னு? Same opinion, sir. என்ன Facebook, opinion? Instagram. ஓகே, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஓகே, ஸோ பேசிக்கலி உங்களுக்கு ஏதாவது சோஷியல் மீடியா ஞாபகம் வருவேனே. ஆனால் இங்கே சின்ன டிஃப்ரென்ஸ் ஒன்று பார்க்குறேன் விடத. ஜரீனா சொல்லும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபேஸ்புக் ஞாபகம் வருதுன்னு சொன்னா ரம்லா, நிஃப்லாவோ யார் சொன்னீங்க? ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. Ramla. ஸோ அந்த ஓகே, ரம்லா. ஸோ ரெண்டு பேர்லையும் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு. ஸோ ஏன் அது டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்றது இன்றைக்கி ஒரு மெயினான டாபிக், சரிதானே? ஓகே, ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்லும்போது அது ஒரு வெறுமனே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நாங்கள் செய்கிறன்றதை விட அதை ஸ்ட்ராட்டஜிக்கா பயன்படுத்துறது தான் நீங்க எங்களோட சப்ஜெக்ட். இன்னைக்கு எல்லாருக்கும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரியும். என்ன, ஃபேஸ்புக் வேணுமா, இன்ஸ்டாகிராம் வேணுமா, டிக்டாக் வேணுமா, எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அது யூஸ் பண்றதுக்கு தெரியும். ஆனா எப்படி அதை மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம் சொல்றதுக்கு நம்ம கொஞ்சம் சில ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் நாங்க இன்றைக்கு செஷன்ல கவர் பண்றோம், சரிதானே? ஸோ சோஷியல் மீடியான்னு சொல்லும் போது என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? ஃபேஸ்புக் வருது. குயிக் சொல்லுங்க, டக்கு டக்குன்னு ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாஸ் என்னென்ன ஞாபகம் வருது? Instagram, TikTok, Instagram, Facebook, TikTok, YouTube, Telegram. எஸ். What else? Fiber. சூப்பர். ஸோ இப்போ பொதுவாக இப்போ சோஷியல் மீடியா பற்றின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்குது இல்லையா? ரைட். ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியாவை நம்ம எப்படி எங்களோட பெனிஃபிட்டை யூட்டிலைஸ் பண்ண போகிறோம்ங்கிறதான் இதில் இருக்க போகுது. ஸோ அதில் நான் கொஞ்சம் டீப்பாக நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஒவ்வொரு பிளாட்ஃபார்மையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண என்ன, அல்கோரிதம்னா என்ன, ஆடியன்ஸ் சைக்காலஜி எப்படி இருக்கும், ரைட்? அதுக்கு போல் கண்டென்ட், என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம், கம்யூனிட்டி மேனேஜ் பண்ணுற எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு பார்ட், சரியா? ஓகே. ஸோ சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிக் பிளே புக்ன்றதான் இன்றைக்கி எங்களோட டாப்பிக்காக இருக்க போகுது. சரி, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே சோஷியல் மீடியான்னு சொல்லி ஒவ்வொரு பேர் சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அவங்கள கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணணும், சரிதானே? ஸோ சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது எல்லாமே சோஷியல் மீடியான்னு இல்லை, அதில் நிறைய டைப் இருக்கு. ஸோ அப்போ முதலாவது நாங்கள் டைப் என்னன்னு பார்ப்போம். ஸோ அதில் வந்து சோஷியல் மீடியா நெட்வொர்க்கிங் சைட்ன்றது உண்டு, சரிதானே? அப்போ நெட்வொர்க்கிங் சைட்னு வரும்போது நாங்கள் எங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணுறதுக்கு, ரைட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, காலேஜ் மேட்ஸ், இப்படி நாங்கள் நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கு வி கேன் யூட்டிலைஸ் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட். எக்ஸாம்பிள் வந்து என்ன, ஃபேஸ்புக், சரிதானே? ரைட். ரெண்டாவது வந்து மீடியா ஷேரிங் டூல். மீடியா ஷேரிங் டூல் வரும்போது இது வந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் எப்படி
வந்திருக்கும்னு சொன்னால் போட்டோ ஷேர் பண்றதுக்கு, வீடியோ ஷேர் பண்றது, ஷார்ட் கிளிப்ஸ், ரீல்ஸ். ஸோ இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலைஸ்டா வந்திருக்கு. ரைட். ஸோ அதுக்கு மீடியா ஷேர் பண்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம், யூடியூப். சரிதானே? அதே போல வந்து மைக்ரோ பிளாகிங் சொல்லுவோம். அதாவது டெக்ஸ்ட் மூலமாக நாம கம்யூனிகேட் பண்றதுக்கு, இப்போ பிரீஃப் டெக்ஸ்டா இருக்கலாம், லிங்க்ஸா இருக்கலாம். இது பொதுவாக வந்து லிங்க்டின் அல்லது எக்ஸ் மாதிரியான, எக்ஸ்ன்னு சொல்றது வந்து ப்ரீவியஸ்லி ட்விட்டர் என்ன. ஸோ ட்விட்டர் இப்போ வந்து எக்ஸ். ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ண இயலும். ஸோ மைக்ரோ பிளாகிங்க்கு. சரிதானே? ரைட். அதே போல ப்ரொஃபஷனலாக ஒரு நெட்ஒர்க்கிங்கை நாங்கள் செய்யணும் வேண்டாம், அதுக்கு பெட்டரான டூல் என்ன? லிங்க்டின். ஸோ அதே போல ஒரு கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு, ஜாப் ஹண்ட் பண்றதுக்கு, ஜாப் ஆஃபர் பண்றதுக்கு, B2B கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு பெட்டரான டூல் என்ன? லிங்க்டின். ஸோ சில இடத்துல லிங்க்டின் வந்து சோஷியல் மீடியான்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு ப்ரொஃபஷனல் டூலாக மட்டும் பார்க்குறாங்களும் இருக்காங்க, சோஷியல் மீடியாவுக்குள்ள பார்க்கறதும் இருக்கு. ஸோ 2 வியூ இருக்கு. அடுத்து வந்து மெசேஜிங் ஆப்ஸ். இங்கே தான் நீங்க சொன்ன வைபர், வாட்ஸ்அப், டெலிகிராம், யூ நேம் இட். ஸோ இவங்கெல்லாம் வராங்க. சரிதானே? ஸோ இது என்னத்துக்கு? ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறதுக்கு, டெக்ஸ்ட் அனுப்புறதுக்கு, வீடியோ செட் பண்றதுக்கு, ஆடியோ செட் பண்றதுக்கு வந்து நாங்க இவங்களை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது அதுல ஒவ்வொரு கேட்டகரிஸாக நாங்க பார்க்கலாம். சரிதானே? ஸோ இந்த பேசிக் ஐடியா கிடைச்சிட்டா? கீ டைப்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. Yes, sir. ஓகே, குட். We will move on. சரி. ஸோ ஏன் சோஷியல் மீடியாவை நாம பெருசா பார்க்கணும் என்றால், சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கார்டு. 2024 எடுத்து பார்க்கும்போது குளோபல் சோஷியல் மீடியா பயன்படுத்துற யூசர்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா 4.9 பில்லியன். ஸோ இன்றைக்கு ஒப்வியஸ்லி இது எப்படி என்னது 5 பில்லியனை விட கூட தான் இருக்கு. ரைட். 2024லயே 4.9 பில்லியன், மேபி 5 தாண்டி இருக்கு, நல்லாவே தாண்டி இருக்கு. ஸோ அப்போ எங்களுக்கு வேர்ல்ட் பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே என்ன செய்யறாங்க? சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த வறுமை கோட்டுக்கு இல்லை, இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை என்றதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய டீம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கு. சரிதானே? ஸோ ஸ்ரீலங்காவில் மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 30% மேல என்ன செய்யறாங்க? கிட்டத்தட்ட 7 மில்லியன் பீப்புள் வந்து என்னது செய்யறாங்க? ஃபேஸ்புக்ல ஆக்சஸ் ஆன்லைன்ல இருக்கான், ஆக்டிவ்ல இருக்கான். ஸோ ஃபேஸ்புக் யூஸ் பண்ற ஆட்கள் வந்து 7+ மில்லியன் இன் ஸ்ரீலங்கா ஒன்லி. சரிதானே? அதே போல வந்து சோஷியல் மீடியா சொல்றது தான், சோஷியல் மீடியா தான் இன்னைக்கு வேர்ல்ட்லயே நம்பர் 1 என்னது பிராண்ட் டிஸ்கவரி சேனலாக இருக்குது. ஒரு மார்க்கெட்டிங் சேனலாக, பெஸ்டான சேனலாக இருக்கிறது, நம்பர் 1 சேனலாக இருக்கிறது சோஷியல் மீடியா. இப்போ நாங்கள் இதுக்கு முதல் படித்த டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், பில் போர்ட்ஸ், ஹேண்ட் நோட் எல்லாத்தையும் விட சோஷியல் மீடியா தான் நம்பர் 1 சேனலாக இருக்கு. ஸோ அதனால தான் சோஷியல் மீடியாவை நம்ம தனியாக படிக்கிறோம். சரிதானே? ஸோ சோஷியல் மீடியாவை எப்படி நாங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம், எங்களுக்கு தேவையான மாதிரி பயன்படுத்தலாம் பார்க்கும்போது, ரேண்டம் போஸ்டிங்க்கும் ஸ்ட்ராட்டஜிக் போஸ்டிங்க்கும் எங்களுக்கு டிஃப்ரென்ஸை விளங்கணும். சரிதானே? அப்போ ரேண்டம் போஸ்டிங் சொல்றது வந்து நாம ஏதோ ஒன்று எங்கட சோஷியல் மீடியால போட்டுக்கிட்டே இருந்தோம் என்றால் அது ஒரு நாய்ஸை தான் கிரியேட் பண்ணும். எங்கட ஒரு பர்பஸ் இல்லாம நாம என்னத்தை கொண்டு வரோம், என்னத்தை கன்வே பண்ண போறோம், எங்கட ஸ்டோரி என்னன்றது சரியான முறையில கன்வே பண்ணலண்டா அது ஜஸ்ட் ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணும். எல்லாரும் போல நாமளும் இதை ஒன்று போட்டுட்டு இருக்கணும். ஆனா நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நாங்க ஒவ்வொரு மீடியாவையும் பயன்படுத்தினோம் என்றால் நமக்கு ஒரு பிசினஸ் ரிசல்ட்ஸ் அது மூலமாக எடுத்துக்கொள்ள இயலும். ரைட். ஸோ டேக் அவே என்ன? For business today, social media presence is a baseline expectation, not a differentiator. ஒரு டைம் இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் நீங்க இருக்கிறது வந்து உங்களை தனித்துவமா காட்டும். சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்களா, இப்போ இந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க, இதுல மார்க்கெட் பண்றாங்க இப்போ சொல்றது. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்றது தெரியணும்னாலே நீங்க சோஷியல் மீடியாவில் இருந்தே ஆகணும். அது பிசினஸ் பேஸ்லைன் எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு சோஷியல் மீடியாவோட நீட் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஸ்லைட்ல நாம பேசினது என்னது? why it is matter. So far clear? Are you on a track? Yes, sir. Yes, sir. Clear. ஸோ எனக்கு சும்மா சொல்லுங்க பாவம், இதுல ஒவ்வொருத்தரும் அதிகமாக யூஸ் பண்ற சோஷியல் மீடியா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள்ஸோட ஒவ்வொருத்தர ஷேர் பண்ணுங்க. அதிகமான இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்றேன். Instagram. இஃப்லா. ஓகே. Instagram. Instagram. கமலா இன்ஸ்டாகிராம். ஷபீரா?
Instagram, sir. இன்ஸ்டாகிராம். ஜரீனா? Yes, sir. என்ன 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 சோஷியல் மீடியாக்குள்ள யூஸ் பண்றீங்க? I think Facebook and Instagram. Instagram வந்து இப்பதானே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே. I'm right or ரெண்டுக்கும் no? எனக்கு ரெண்டுலயும் எது தெரியும். கூட டைம் எதுக்கு போகுது? இப்ப வந்து 2 minutes இதுல தானே போயிட்டு கொண்டிருக்கி. I think Instagram. இன்ஸ்டாகிராம்ல தான் கூட டைம் போதும் கூட. I believe so. இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கா? நல்லா திங்க் பண்ணுங்க. இல்ல ஏண்ட தெரிஞ்ச என்வாயரன்மெண்ட் வச்சு நான் சொல்றேன். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது கூட கூட அப்படின்றது. இல்ல இல்ல நீங்க நான் am asking you I நீங்க யூஸ் பண்றது எந்த பிளாட்ஃபார்ம் கூட? also Instagram. நீங்களும் இன்ஸ்டாகிராம் தான் கூட யூஸ் பண்றீங்க. ஓகே. Yeah, and YouTube. யூடியூப் ஆல்சோ. Yeah. சரி, ஓகே, குட். சரி, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இப்போ இந்த பார்க்குற எங்களோட ஆடியன்ஸ் பெரும்பாலும் இன்ஸ்டாகிராம் ஃபேன்ஸை தான் இருக்கிறீங்க. ஓகே, ரைட். ஓகே, ரைட். சரி, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் என்ன, அதோட நேச்சர் என்னன்றதை ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கணும். ஸோ அந்த ஐடியா இருந்தால் தான் எந்த டூலை எந்த பிளாட்ஃபார்மை நம்ம எந்த மார்க்கெட்டிங் பயன்படுத்தலாம்னு விளங்கும். சரிதானே? குட். ஸோ அந்த ஐடியா தான் நாங்கள் அடுத்து எடுக்க போகிறோம். சரி, ஸோ அதை நாங்கள் பிளாட்ஃபார்ம் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றேன் நான். அதாவது இந்த பிளாட்ஃபார்மை எதுக்கு யூஸ் பண்றேன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இது எப்படின்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு வென்யூ மாதிரி பாருங்க. முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு தனித்தனி சோஷியல் மீடியான்றதை விட ஒவ்வொரு சோஷியல் மீடியாவும் ஒவ்வொரு வென்யூஸ். உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு கீ நோட் ஸ்பீச் ஒன்று ரெடி பண்ணிட்டு போய் நீங்க ஒரு நைட் கிளப்ல வாசிப்பீங்களா? அதே போல ஒரு 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 குத்துப்பாட்டை ஒரு ப்ரொஃபஷனல் ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல போட்டு ப்ளே பண்ணி ஃபன் எடுப்பீங்களா? ரெண்டே நடக்குமா? No, மேட்ச் sir. ஆகும். மேட்ச் ஆகாது தானே? ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீங்க கிரிட்டிக்கலாக யோசிக்கணும் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்மையும் அணுகும் போது. முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரி, இப்போ நாங்கள் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மா எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் என்ன செய்யுது வந்து ஒவ்வொரு கல்ச்சரை எங்களுக்கு காட்டுது, ஒவ்வொரு ஆடியன் டெமோகிராஃபிக்கை எங்களுக்கு காட்டுது, ஒவ்வொரு கண்டென்ட் ஃபார்மேட்டை காட்டுது. சரிதானே? ஒவ்வொரு கண்டென்ட் ஃபார்மேட்டுக்கு ஒவ்வொரு பொருத்தம், ஒவ்வொரு அல்கோரிதம் லாஜிக் இருக்குது ஒவ்வொன்றுக்கும். ரைட்? அதே மாதிரி இந்த மார்க்கெட்டர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்த முடியல, எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். ஆனா பயன்படுத்துற ஸ்ட்ராட்டஜி தான் மாறும். ஓகே, ஸோ அதன் மூலமாக நாங்கள் ஒரு மேக்சிமமான அவுட்புட்டை ஒவ்வொரு டூலூடாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சரிதானே? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங் வித் த ஃபேஸ்புக். சரி, ஃபேஸ்புக் நான் யூஸ் பண்றேன்னு சொல்ற யாராவது இருக்கீங்களா? ஐ எம் நாட் யூசிங் ஃபேஸ்புக். I'm not using. நீஃப்லா யூஸ் பண்றல? sir. I'm also ஷபீரா not using. நாட் யூஸ். ரைட். இப்போ நீங்க 3 பேரும் என்னென்ன ஏஜ்ல இருக்கிறீங்க? நிஃப்லா வந்து எனக்கு தெரிஞ்சு 21. 21. ரம்லா 22. 22. அடுத்தால் 23யா? 22, sir. 22. ஓகே, ரைட். ஸோ பாருங்க, 2022ல இருக்கிறார்கள் யூஸ் பண்றது அதிகமாக வந்து இன்ஸ்டாகிராம். சரியானே? பாருங்க, ஃபேஸ்புக் வந்து 25க்கு மேல தானே இருக்கு. ஸோ அப்போ ஜரீனா எஸ் ஆப்வியஸ்லி அவ 25க்கு மேல தான். ஸோ அப்போ அவ ஃபேஸ்புக்கையும் ஓரளவு பாக்குறா. அதே மாதிரி அவ கொஞ்சம் யங்கா தான் இருக்கா. அப்ப என்ன செய்யறா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றா. என்ன சரிண்ணா? ஸோ பிளஸ் வந்து யூடியூப்பும் பாக்குறேன். எங்க சார் யங் 81 எப்படி 81 யங்? ஏதோ நீங்க இன்ஸ்டாகிராம் பாக்குறதுல உங்களை யங்னு சொல்றேன். ஸோ பேசிக்கலி வந்து அது விசபீஜ ஒன்று பழக்கி விட்டது. அது சரி, ஓகே. ஸோ நீங்க நெச்சுரலா ஃப்ளோவில் விட்டுருந்தா உங்களை ஆர்கானிக் வே வந்து பெரும்பாலும் ஃபேஸ்புக்கோட நின்று. ஓகே, ஸோ தட்ஸ் த நேச்சர். சரியானே? இப்போ ஒருத்தர் 2 பேருன்னு பார்க்காம நாங்க கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு ஆடியன்ஸ் பாய்க்கிறான், ஒவ்வொரு ஏஜ் குரூப், ஒவ்வொரு டெமோகிராஃபி, ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாசம். ரைட்? சில நாட்டில் ஃபேஸ்புக் யூஸ் இல்லை, பேண்ட். சில நாட்டில் இன்ஸ்டாகிராம் பேண்ட், சில நாட்டில் டிக்டாக் பேண்ட். ரைட்? அப்ப அதை நாங்க தெரிஞ்சுக்கணும். நாம போடுற கண்டென்ட் எந்த நாட்டுக்கு போகுது, யாரு பார்க்க போறாங்க, அவங்களுக்கு அக்சஸ் இருக்கா, எந்த ஏஜ் குரூப்புக்கு யூஸ் பண்றோம், அந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பொருந்தும். சரிதானே? ஸோ இப்போ நான் 18 வயசு பிள்ளைகளை டார்கெட் பண்ணி மார்க்கெட் பண்றேன் ஃபேஸ்புக்ல. சரிதானே? இப்ப பாருங்க, இந்த இதுல இருக்கிற 3 பிள்ளைகளும் இல்லை. அப்ப என்ன நடக்கும்? நான் போடுற யாருக்கு? யாரும் பார்க்க போறாங்களா ஃபேஸ்புக்ல போடுறது? ஸோ அங்கதான் இருக்கிற பிரச்சனை.
ஆனா ஃபேஸ்புக்குன்ற ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருப்பாங்க. அவங்களோட ஏஜ் குரூப்புக்கு டச் பண்ணோம்னா ஃபேஸ்புக்ல பேசுறதுல தப்பு இல்லை. ஓகே, ரைட். ஸோ ஃபேஸ்புக்கை பத்தி நம்ம கொஞ்சம் அலசினோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 3.06 பில்லியன் யூசர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கு இருக்காங்க. சரிதானே? ஸோ இவங்களோட பிசினஸ் மாடல் எப்படி இருக்குன்னா B2C தான் இருக்கு. ரைட். அதே போல சில இடங்கள்ல B2Bயும் கனெக்ட் பண்ணப்படுது. ஸோ இவங்களோட ஐடியலான ஆடியன்ஸாக யார் இருக்காங்கன்னா அந்த மில்லேனியல் சொல்றது வந்து 25+. இப்போ இன்றைக்கு பார்க்கும்போது 25 to 54 இயர்ஸ் பாருங்க. 50 வரைக்கும் ஃபேஸ்புக் பார்க்குறாங்க இருப்பான். சரி, சம்டைம் இதை தாண்டி ஃபேஸ்புக் பார்க்குறாங்களும் இருக்கிறாங்க. 60 வயசுலயும் ஃபேஸ்புக் பார்க்குறாங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ரைட். ஸோ இப்போ இன்னைக்கு ஃபேஸ்புக் வந்து வார நேரம், அதாவது நிறைய பேரை இது பண்ணுச்சு. ஏன்னா இன்னைக்கு வாழ்ந்த இன்ஸ்டாகிராம் வாழ்ந்த மாதிரி தான் அன்றைக்கு ஃபேஸ்புக் வந்துச்சு. அப்ப இன்னைக்கு 16, 17, 18 வயசுல இருந்தாக்கள் வந்து அன்றைக்கு ஃபேஸ்புக்கை பிடிச்சிட்டான். அதனால ஃபேஸ்புக் பிடிச்சாக்கள் இன்றைக்கு அது 10 வருஷம் கடந்ததுக்கு பிறகும் வந்து அவங்க இன்றைக்கு 18, 28, 30 வயசு ஆகும்போது ஃபேஸ்புக்கை விட்டுக்குள்ள எல்லாம் இருக்கு. ஸோ அதான் அந்த ஆடியன்ஸ் குரூப் போறது. சரிதானே? ரைட். ஆனா பிறகு வந்தது என்னது, இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லாம் அடுத்தடுத்து வரும்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பிடிச்சு கொண்டாங்க. இப்போ அவங்க அதை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. ஓகே, ஸோ தட் இஸ் த நேச்சர். அப்போ நமக்கு ஃபேஸ்புக்கை பற்றி நமக்கு தெரிஞ்ச வகையில் அது ஒரு மிக்ஸ்ட் ஃபார்மேட் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். என்ன, நீங்கள் இமேஜ் போடலாம், வீடியோஸ் போடலாம், ரீல்ஸ் போடலாம், எல்லாத்தையும் போடலாம். டெக்ஸ்ட் டைப் பண்ணி போடலாம், போல் போடலாம், லைவ் போடலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ் யூ கேன் யூஸ். ஸோ மிக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு பெஸ்டான டூல் என்ன, ஃபேஸ்புக். சரிதானே? ஸோ கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கோட ஆடியன்ஸ் பெருசுன்னு நாங்கள் பார்த்தோமே. கிட்டத்தட்ட டீன்ஸை பார்த்தோம்னா வெறுமனே ரீசெண்ட் சர்வே சொல்லுது 19% டீன்ஸ் தான். டீன்ஸ் சொல்லும்போது என்ன, 13, 14, 15, 16, 17 அந்த ஏஜ்ல இருக்கிறார்கள் வந்து வெறும் 19% தான் ஃபேஸ்புக்ல இருக்காங்க. மற்ற 81% எங்க இருக்கிறாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறான். ரைட். ஸோ அப்ப ஃபேஸ்புக்கை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும்டா, எதை போட்ட அதிகமான ரீச் ஃபேஸ்புக்ல வருதுண்டா, ஆப்வியஸ்லி வீடியோஸுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்குது. அதே போல இமேஜ் போஸ்ட்டுக்கு அதிகமான ரீச் வந்து எங்க பாக்குறாங்கன்னா ஃபேஸ்புக்ல பாக்குறாங்க. சரிதானே? ரைட். ஸோ 50%க்கு ஒரு பாதி பேருக்கு மேல ஃபேஸ்புக் டைம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா வீடியோ பாக்குறது கொடுக்குறாங்க. சரிதானே? மற்ற டைம் மிச்ச 50% தான் மற்ற இமேஜுக்கு, டெக்ஸ்ட்டுக்கு எல்லாம் போகுது. அப்ப வீடியோஸுக்கு பெரிய டைம் உண்டு ஃபேஸ்புக்ல எடுப்படுது. சரிதானே? ரைட். ஸோ இது வந்து பேசிக்காக ஃபேஸ்புக்கை பத்தி நாங்க பேசுற விஷயம். ஸோ எனிதிங் எல்ஸ் ஃபேஸ்புக்கை பத்தி உங்களோட ஏதாவது ஷேரிங் இருக்குதா? அதே மாதிரி லைவ் போடுறதுக்கு பெஸ்டான டூல் வந்து ஃபேஸ்புக். ரைட். ஒன் லைவ் போடுறீங்க, பெரிய ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா ஃபேஸ்புக் லைவ் வந்து மிச்சம் எக்ஸலண்டான ஒரு பிளாட்ஃபார்ம். சரி, அதே போல அட்ஸ் ரன் பண்றதுக்கும் ஃபேஸ்புக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். ரைட். இப்போ கம்யூனிட்டி, B2B, லோக்கல் பிஸ்னஸஸ்க்கெல்லாம் வந்து ஃபேஸ்புக் ஓகே. சரி, இன்ஸ்டாகிராம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நிறையவே நம்மளை விட. ஸோ பேசிக்கலி வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்றது வந்து ஒரு 18, அதாவது டீன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க. அதுவும் 18 கடந்தவங்க இருக்கிறது வந்து கூடுதலா இருக்கு. ஸோ ஒரு 34 இயர்ஸ்க்கு உட்பட்ட ஆக்களை இதுக்குள்ள இருக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ சரின மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆக்களும் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட். ஸோ அப்போ இங்கே விஷுவல்ஸும் ரீல்ஸும் வந்து அதிகமான என்கேஜ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஃபார்மேட்டா இருக்கு. ரீல்ஸ். ஸோ அது ரெண்டும் இங்க பொருத்தம். இங்க பெஸ்டா நீங்க ஒரு லைஃப் ஸ்டைல் மார்க்கெட் பண்றீங்க, ஃபேஷன் மார்க்கெட்டிங், ஃபுட் மார்க்கெட்டிங் பண்ண போறீங்கன்னா, ஹோட்டல் பிஸ்னஸ், அதுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். அப்ப இன்னைக்கு இருக்கிற ஜென்சி, மில்லேனியல்ஸ் எல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க. ஓகே. சார் இதை ஒன் மோர் தாண்டி திங், யா யா இதுலயும் வந்து இன்ஸ்டாகிராம்ல நாங்க சர்ச்சிங் போடக்கொள்ளே அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு பாப்பப் ஆகி வாரது வந்து இது பே பண்ணி செய்யற ஒரு விஷயமா, இல்லாட்டி அவங்களோட அந்த இதை வச்சு ஆடியன்ஸை வச்சு முன்னுக்கு வருதா? இது வந்து பெரும்பாலும் இது நாங்க படிக்க போறோம், எது எது முன்னுக்கு வருதுன்றது பேசிக்கலி அல்கோரிதம். சரி. ஸோ அடுத்து நாங்கள் அதான் படிக்க போறோம். ஸோ அதுல உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே. ஸோ எப்படி எங்களுக்குரிய போஸ்ட்டை
சோஷியல் மீடியாஸ் தருதுன்னு சொல்றது ஒரு நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பார்ட். சரி, அதை நாங்கள் படிப்போம் நெக்ஸ்ட். ஸோ வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கு இருக்கிற வேர்ல்டில் அதிகமாக பார்க்கும்போது சர்வீஸில் 70% மேலே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிறாங்க அவங்களோட ஷாப் மார்க்கெட்டிங்ஸுக்கு. சரி, ஸோ அப்போ ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டிங் நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிற டூல் தான். அதே மாதிரி அதிகமான சக்ஸஸ் ஆகிற ஒரு இது வந்து ஷார்ட் ரீல்ஸ் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டை கொடுக்குது இன்ஸ்டாகிராம்ல. சரி தானே, ரைட். ட்விட்டர் ட்விட்டர் எக்ஸ் இருக்குன்னு, ரைட். லிங்க்டின். ஸோ லிங்க்டின் எடுத்துக்கொண்டீங்க என்றால் லிங்க்டின் வந்து ஓகே சாரி ரைட் அல்கோரிதம் படிப்போம். சரி, லிங்க்டின். ஸோ லிங்க்டின் எடுத்துக்கொள்வோம்டாக இது ஒரு ப்ரொஃபஷனல் டூல். லிங்க்டின் யூஸ் பண்றாக்கள் யார் யார் இருக்கிறீங்க இதுல? நான் யூஸ் பண்றேன் சார். ஓகே, நிஃப்லா எனக்கு நீங்க account ஷபீரா எஸ் யூஸ் account பண்ணீங்களா? இருக்குது சார், பட் அதை யூஸ் பண்றதில்ல மிச்சம். யூஸ் பண்றல. ஓகே, அதர்ஸ்? Sir, I got disconnected. Can you ask again? Yes, I'm asking if you're using LinkedIn or not. No. No. Have you heard about it? Yeah, I have heard, Okay, but I'm not using. not using. So Nifla using, Ramla using, Shabira not using, no? No. I'm not Ramla not using. using. Ramla not using, Shabira using. Zarina, are you using LinkedIn? No, sir. Even Okay. though I don't have idea about that. Okay, fine. ஸோ பேசிக்கலி லிங்க்டின் சொல்றது ஒரு ஹைலி ப்ரொஃபஷனலான ஒரு சோஷியல் மீடியான்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஒரு கம்யூனிட்டி டூல் வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? ஸோ அதில் வந்து எப்படி சொல்றேன், நம்மளோட ஒரு ப்ரொஃபஷனல் இமேஜ் காட்டுறதுக்கு ஒரு இன்னொரு வாசியில் சொல்லணும்னா ஒரு டிஜிட்டல் சிவி. உங்களோட பத்தி உங்களோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தா ஒரு சிவியில் என்ன பார்க்கலுமோ அது அவ்வளோத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு டிஜிட்டல் ப்ரொஃபைலை நீங்கள் என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்து லிங்க்டின். ஸோ பேசிக்கலி நீங்கள் லிங்க்டின் நீங்கள் யூஸ் பண்ணலன்ற எஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாரும் வந்து இதில் ஜரீனா ஷபீரா ஆல்ரெடி யூஸிங் தால் பெட்டர். உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் கட்டாயம் ஒருத்தர் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு லிங்க்டின் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணும். உங்களோட புது வேகன்சி பார்க்கறதுக்கு, புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, உங்களை பற்றி ப்ரொஃபஷனலாக மார்க்கெட் பண்ணுறதுக்கு obviously LinkedIn is the one of the best tool. சரிதான்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ எந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்டா லிங்க்டின்ல எப்படியெல்லாம் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா. ஓகே, இப்போ கரண்டா செய்யற ஒர்க்கும் லிங்க்டின் மூலமா கிடைச்ச ஒரு ஒர்க் தான் சார். ஓஹோ, ஷபீரா? நோ சார், நிஃப்லா தான் சொன்னாங்க. நிஃப்லா, ஓகே ரைட். சரி, நான் இப்போ ஸ்க்ரீனை மாற்றிட்டு அதில் எனக்கு பார்க்க கிடைக்கல. ஓகே, வெயிட். ஸோ நான் பேசிக்கலி சும்மா நான் இந்த ப்ரொஃபைலை சும்மா காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ திஸ் இஸ் மை ப்ரொஃபைல். சரி, ஸோ இதே என்ன லிங்க்டின் ப்ரொஃபைல் நான் ஏன் இந்த காட்டுறேன்டால் யூ வில் கெட் அ குட் ஐடியா. ஸோ இப்போ இதில் நாங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், மற்ற டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கின்றேன். ஸோ லிங்க்டின் ஒரு ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக நான் அதை காட்டுறேன். ஓகே, ஸோ பேசிக்கலி ஃபேஸ்புக் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லிங்க்டின் சிமிலர் மாதிரி தான் இருக்க போகுது. பட் இது வந்து ஹைலி ப்ரொஃபஷனலாக இருக்க போகுது. ஃபேஸ்புக்கில் ஃபன்னான ஐட்டம் அதெல்லாம் வரும் தானே, ஃபன் மிக்ஸ்டாக இருக்கும். உங்களோட ஆடியன்ஸ் வந்து பெரும்பாலும் ப்ரொஃபஷனலாக எதிர்பார்க்க மாட்டாங்க, குறைவாக தான் இருக்கும். ஃபன் கதைகள், பகுதிகள், மதச்சண்டைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். பட் லிங்க்டின்ல நீங்கள் அப்படி எதுவுமே பார்க்கலாது. லிங்க்டின் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை பற்றி ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் யார், உங்களோட பேர் போட்டிருப்பீங்க, நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்றீங்க என்று சொல்றது இருக்கும். அது நாம பில்ட் பண்ணுறதுனா இப்படி எல்லாம் இருக்காது, நாம போடணும். பட் இப்படி போட்டு ஒரு சிவி மாதிரி நம்ம வச்சுக்கொள்ளலாம். ரைட். இப்போ நாம என்ன செய்கிறோம், என்ன விஷயங்கள் நாம செய்கிறோம், நம்ம எங்கேருந்து வரோன்றது, நம்மளோட ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க என்று சொல்றது அமைக்கும். ஸோ அதை தாண்டி நாம் இதில் எஸ் இப்போ நம்மளை பற்றின ஒரு ஃபீச்சர் பண்ணி வைக்கலாம், நம்ம யாரு. அதே போல் நம்மளோட கண்டென்ட்ஸை வந்து நாங்கள் இதில் ஷேர் பண்ணி கொண்டிருக்கலாம். நான் கம்பெனி பேஸ்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்பேன். ரைட். அதை தாண்டி நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணலாம்.
அதோட சேர்த்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் ஃபுல்லாக சும்மா சாதாரண போனால் இப்போ நான் ஆரம்பத்துல இருந்து நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்றது, என்னென்ன ஃபீல்டில் வந்திருக்கேன்னு சொல்றது இதில் இருக்கும். ஸோ அப் டாப் டு டவுன் ஒரு சிவி. இப்போ சோஷியல் மீடியாவில் இது ஒரு டிஃப்ரெண்டான ஆள். எடுகேஷன் சொல்லும்போது நாம் என்ன படிச்சிருக்கிறோம், ரைட்? அப்போ அதெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து இப்போ இதில் நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோமோ, சர்டிஃபிகேஷன் எடுத்திருக்கிறோம், என்னென்ன படிச்சிருக்கிறோம், ஸோ எல்லாத்தையும் வி கேன் எடிட். சரிதானே? ஸோ அதை தாண்டி இதோட இன்னொரு பெனிஃபிட்டான விஷயம் வந்து ரைட், அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தா அதை நீங்க ரிலேட் பண்ணலாம். அதே போல வாலண்டியரிங் பண்ணியிருந்தா உங்களோட ஸ்கில்ஸ் நீங்க அப்டேட் பண்ணி வைக்கலாம். அதே போல ரெக்கமெண்டேஷன் வந்து மற்ற கம்பெனிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அங்க உங்களோட உங்களோட சூப்பர்வைசர்ஸ், உங்களோட ஒர்க் பண்ணாக்கள் என்ன செய்வாங்கன்னா உங்களை பத்தி எழுதுவாங்க, ரைட்? உங்களை பத்தி எழுதி ஒரு ஒரு என்ன சொல்ற டெஸ்டிமோனியல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து நீங்க என்ன செய்வீங்க, உங்களை பத்தி எழுதி வைப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன். சரிதானே? ஸோ இந்த விஷயங்கள் வந்து மற்ற சோஷியல் மீடியால உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பில்டிங் வந்து என்னோடது இருக்காது. ஸோ அதனால ஐ வுட் ரெக்கமெண்ட் ஒரு அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரொஃபஷனலா க்ரோ ஆகணும்னு ஆசை இருக்கும் என்றால். சரிதானே? ஓகே, ரைட். So I'll share again. ஓகே, ஸோ லிங்க்டின் பத்தின ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிட்டா? Yes, sir. ஸோ அதோட பர்பஸே வேற, சோஷியல் மீடியா மாதிரி. அதே மாதிரி நீங்க அந்த லிங்க்டின்ல கன்சியூம் பண்ற மெசேஜஸ் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எடுகேட் பண்ற மாதிரி தான் தெரியும். ஃபன் ரிலேட்டாகவோ மற்றவங்களை பத்தி என்ன சொல்றேன் பேக் பைட் பண்ற மாதிரியும் இருக்காது. ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னா பில்ட் அ குட் பிளாட்ஃபார்ம் இன் லிங்க்டின். சரி. ஸோ ரைட், ஸோ அடுத்த கலப்பா. ஸோ லிங்க்டின் வந்து பேசிக்கலி 25 சொல்லுவாங்க. என்றால் பொதுவாக எங்க லிங்க்டினை பத்தி கேள்விப்படுறாங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில முடிச்சதுக்கு பிறகு அங்கதான் கேள்விப்படுறாங்க லிங்க்டின் ஒன்றைக்கு ப்ரொஃபைல் ஒன்று தேவை, அது உங்களோட சிவி மாதிரி ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லும்போது அதுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அது டோட்டலி ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்மாக உங்களை கொண்டு போகும். சரி. ஸோ ஸோ ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, லிங்க் இது வச்சிருக்கீங்க, யூஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல் மட்டும் இருக்கு, நீ பயன்படுத்தல. No, sir. Account the profile undo, but பெருசா active இல்ல sir அதுல. ஓகே, இஃப் யூ விஷ் டு யா நிஃப்லா. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். பட் அது கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணி கொண்டு இருந்தேன். ம் பட் ஒரு ஒர்க் லோடால கொஞ்சம் ஸ்டாப் ஆகிக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ண வேணும். இன்னும் கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணணும். அது ஸ்டாப் குட் ஆகுது. குட். நிஃப்லா, எனக்கு நீங்க ரீசெண்டா கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் அனுப்பிங்களா? அனுப்பியிருந்தேன் சார். எஸ், ஐ அக்செப்ட். நீங்க ஞாபகம் வந்தீங்க, ரைட்? ஓகே. ஸோ தட் இஸ் லிங்க்டின். சரி தானே? ஸோ லிங்க்டின் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இது ஒன்று வச்சுக்கலாம். அதுல பெரும்பாலும் நாங்கள் ஒரு சேஃப்டி ஒன்று ரொம்பவே இருக்கும். இப்போ கேர்ள்ஸ் வந்து இந்த இதுல இருக்கும்போது யார் யார் என்ன மெசேஜ் பண்ணுவாங்க, நம்மளை ஃபிளர்ட் பண்ணுவாங்களா, நம்மள்ட்ட அட்வான்டேஜ் எடுப்பாங்களா, அந்த மாதிரி பயம் ஒன்று இருக்குமே. அந்த பயம் ஒன்று லிங்க்டின்ல பொதுவாக இருக்காது. ஏன்னா எல்லாரும் ஒரு ப்ரொஃபஷனல் பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால யூ டோன்ட் வெரி அபவுட் தோஸ் திங்ஸ். சரிதானே? ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு லிங்க்டின் வந்து ஓன் பண்ணி இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு கம்பெனியை பத்தி செஞ்சுக்கணும்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து மெட்டா கம்பெனி தான் ஓன் பண்ணுது, மார்க் ஜக்கர்பெர்க். அதே போல லிங்க்டின் வந்து இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் தான் ஓன் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. ஸோ ப்ரீவியஸ்லி லிங்க்டின் கம்பெனி தான் இருந்துச்சு. ஸோ மைக்ரோசாஃப்ட் இப்போ வாங்கி ரன் பண்றாங்க. சரி. ஸோ அதுல வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதிகமான B2B பிசினஸஸ் டெவலப் பண்றதுக்கு, பிசினஸ் டு பிசினஸ் ஹெல்ப் பண்ணி கொள்றதுக்கு நல்லாவே யூஸ் பண்றாங்க. அதே போல புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு, அதே மாதிரி கம்பெனிஸ் வந்து ஹையரிங் பர்பஸுக்குலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம் அங்க இருந்தோம்னா ஈஸியா எங்களை பிடிச்சிக்குவோம், ரைட்? ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு கம்பெனி அப்ளை பண்றீங்கன்னா உங்களை கட்டாயம் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல தான் செக் பண்ணுவாங்க, ஒரு சிவியை. சரிதானே? ஸோ அதனால கொஞ்சம் அதில் பற்றி ஒரு கேரம் எடுங்க. டிக்டாக்னு சொல்லும் போது என்ன மைண்டுக்கு வருது? Short clips. ரைட்.
வேற Entertainment. என்டர்டைன்மெண்ட். ஓகே. ஸோ டிக்டாக் மோஸ்ட்லி வந்து அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்றாங்க. அதில் அல்கோரிதம் ஃபர்ஸ்ட் அப்படியே ரன் பண்ணும். ஆனா நீங்க எப்படி அதை யூட்டிலைஸ் பண்றீங்க அதுக்கேற்ற மாதிரி மாறும், அது வேற விஷயம். பட் பெரும்பாலும் அந்த உங்களை புஷ் பண்ணும் எதுக்குன்னா உங்களோட என்டர்டைன் பண்றதுக்கு தான் புஷ் பண்ணும். ரைட். ஸோ அப்போ டிக்டாக் வந்து ஒரு 13 வயசுக்கு மேல இருந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஷார்ட் வீடியோஸ் ஜென்சி அவங்க தான் யூஸ் பண்ண போறாங்க. ரைட். அப்ப ஒரு யங் டெமோகிராஃபிக்கை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது தான் இது பெரிய இது வந்து. பட் இப்போ டிக்டாக்கை பத்தி நிறைய என்னது, அது ஒரு சைனீஸ் கம்பெனி இருந்தாலும் அது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, அது என்னது மக்களை வழிகெடுக்குதுன்றதுலாம் பல கருத்துக்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கும் நிறைய நாடுகள் பேன் பண்ணுது. எனிவேஸ் டிக்டாக்ல இந்த டார்கெட் குரூப் ஆடியன்ஸ் அதுக்குள்ளதான் இருக்கிறாங்கண்டா அவங்களுக்கு இதை நம்ம மார்க்கெட் பண்ணணும்னா எங்க போகணும்? டிக்டாக் தான் போகணும், வேற வழி இல்லை. சரிதானே? ஸோ அதனால இன்னைக்கு டிக்டாக் 1 பில்லியனுக்கு மேல யூசர்ஸ் இருக்கிறாங்க டிக்டாக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டார்கெட் தட் ஏஜ் ஆஃப் ஆடியன்ஸ் யூ கேன் கன்சிடர். சரி. ஓகே ரைட். யூடியூப். ஸோ யூடியூப் என்ன தோணுது யூடியூப்பை பத்தி? யூடியூப்ல இன்னைக்கு 2.5 பில்லியன் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க யூடியூபுக்கு. யூடியூப் எப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம்? யூடியூப் வந்து இன்றைக்கு எஸ் We can watch videos. we can watch videos. அப்போ லாங் வீடியோஸ்லாம் ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் தான் வந்து என்னது யூடியூப். ஸோ எஜுகேஷனல் கண்டென்ட், டியூட்டோரியல், ஃபில்ம்ஸ் எல்லாம் இருக்க போகுது. பட் அதை எப்படி நாம யூட்டிலைஸ் பண்ணலாம்னா எங்களுக்கு பெரிய கண்டென்ட் நம்ம ஏதாவது எங்களோட ஆடியன்ஸுக்கு கொடுக்க போறோம்னால் we can utilize that. சரிதானே? லாங் வீடியோஸ் அப்படி ஃபேஸ்புக்லாம் லாங் வீடியோஸ் அவ்வளோத்துக்கு பொருத்தம் இல்லை. இப்போ யூடியூப் மாதிரியான தளங்கள் யூ கேன் யூஸ் தட். ஸோ பொதுவாக வந்து எல்லா ஏஜ் குரூப் ஆகலும் இன்னைக்கு ஒரு வயசு பிள்ளையும் யூடியூப் ஆகுது. ஏன்னா 80 வயசாலும் யூடியூப் பார்க்காங்க. அது யூடியூபுக்கு வரையறையே கிடையாது. ஸோ யூடியூப் இஸ் அ மல்டி ஏஜ் குரூப் பிளாட்ஃபார்ம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக விசிட் பண்ணக்கூடிய சைட்ஸ்ல டாப் சைட்ஸ்ல வந்து யூடியூபும் இருக்கு. சரிதானே? ரைட். ஸோ எக்ஸ் அல்லது ட்விட்டர், ப்ரீவியஸ்லி ட்விட்டர், இன்னைக்கு வந்து எக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ எக்ஸ் வந்து அகெயின் இலான் மஸ்க் ஓன் பண்ணியிருக்கிற கம்பெனி. அது வந்து என்னது, பொதுவாக வந்து தாட் லீடர்ஷிப், அவங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்றதுக்கு, அதே போல நியூஸ் ஷேரிங். ஆரம்பத்தில் ட்விட்டர் என்னது பேஸ்ட் பண்ணியிருந்துச்சு? நியூஸ் ஷேரிங். என்ன? ஸோ நாட்டு நடப்பு தெரிஞ்சு கொள்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஷார்ட் டெக்ஸ்டா தான் அதோட பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. இன்றைக்கு கொஞ்சம் வீடியோஸ் இமேஜஸ் வந்து வருது, இருந்தாலும் ஷார்ட் டெக்ஸ்ட தான் ஃபோக்கஸ் பண்றாங்க கூடுதலாக. சரிதானே? ஸோ அதிகமாக இன்றைக்கு உலக தலைவர்கள்லாம் அதை பயன்படுத்துறாங்க என்னதுக்காக? அவங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு. ரைட். ஓகே. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கிறது. நம்ம அதை மார்க்கெட்டிங் எவ்வளோ யூஸ் பண்ண போறோம்ன்றது வேறு விஷயம். வாட்ஸ்அப் வந்து இன்னைக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான டூல் மார்க்கெட்டிங்க்கு, அதே போல ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாரும் பயன்படுத்துறாங்க. பொதுவாக எல்லார ஃபோன்லையும் வாட்ஸ்அப் இல்லாதாக்கள்னு சொல்றதுக்கு இருக்காது. 99.9% எல்லார்ட்டையும் வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ தாராளமாக நாங்கள் அவங்கள்ட்ட பர்சனல் மெசேஜ் மூலமாகவோ, வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ் ஃபார்ம் பண்றது மூலமாகவோ, ஸ்டேட்டஸ், இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்று சொல்றது ஒரு பவர்ஃபுல்லான டூல். ரைட். சும்மா சாதாரணமாக உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் நீங்க எத்தனை பேர் ஆடியன்ஸ் பாக்குறாங்க உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்ல? ஷேரிங் 70 to 80. 70 to 80. Any other sharing? 18. 18. Yeah. 18. Okay. Right. Any other sharing? நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு எவ்வளோ நாளோ தெரியாது சார். எவ்வளவு நாளா தெரியா? ஓகே சரி. Same போட்டா எத்தனை பேர்? எங்களுக்கு வந்து செலக்டட் ஆடியோ அந்த கண்டெக்ஸ்ட் கொடுக்கலும் தானே, பிரைவசி இருக்குது இதுல செட்டிங்ஸ். பிரைவசி. So, minimize பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அப்படி பிரைவசியெல்லாம் மெயின்டைன் பண்ணி போட்டால் அதை மார்க்கெட்டிங் யூஸ் பண்ண இல்லாது, வெறுமனே சும்மா போட்டாக்களுக்கு மட்டும் சொல்லலாம். ஓகே. ஸோ ஓகே. ஸோ பொதுவாக சில டூல், இப்போ நானெல்லாம் யாரையுமே இன்னுமே ஹைட் பண்ணலாம் இல்லை. அப்படி சும்மாலாம் ஏதாவது நான் பெரும்பாலும் எந்த ஸ்டேட்டஸ் என்ன ஏதாவது மார்க்கெட்டிங் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஷேர் பண்ணணும், இந்த நியூஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும். ஸோ பொதுவாக ஒரு 400 to 500 வந்து சாதாரணமாகவே வந்து ஒரு வியூஸ் வரும் ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ள.
ஸோ அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு கண்டென்ட் பேங்க் இருக்கும், கண்டெக்ட் பேங்க் ஒன்று இருக்குமென்று சொன்னால், ஸோ நம்ம அப்படி நெட்வொர்க் ஒன்று ஃபோன் பண்ணிட்டோம்னா அதை கூட நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு 500 பேர் பார்க்கணும்னா அது எஸ் சிம்பிளாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டாலே பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த டூல். சரி. ஸோ பின்ட்ரெஸ்ட் வந்து இன்றைக்கு அதிகமான உமன்ஸ் பயன்படுத்துகிறாங்கோ, ஜென்ஸ் பயன்படுத்துகிற ரொம்ப குறைவு. ஸோ அவங்க ஐடியா ஜென்ரேஷன், ஃபேஷன் டிசைன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ஐடியா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, விஷுவல் போர்ட்ஸ் ஐடியாஸ் எடுக்கிறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க பொதுவாக நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ். Yes, sir, I use it. நான் யூஸ் பண்றேன் சார். ம் பின்ட்ரெஸ்ட் என்ன பர்பஸ்ல யூஸ் பண்ணீங்க? The main purpose is to get inspos, yes. சாரி, ஐ didn't get you. To get inspos. கிரியேட்டிவ் போஸ்டா? Inspo எடுக்கிறதுக்கு. ஓகே, இன்ஸ்பிரேஷன் இருக்குது. ஓகே ஓகே. வேற சார் யாரும் ஒரு யூஸ் பண்ணீங்க? நான் யூஸ் பண்றேன் சார். ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மேட்சிங்கா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண அது மாதிரி பர்பஸ்க்கு யூஸ்வலி பிரிண்டர்ஸ் தான் யூஸ் பண்றேன். குட். எனி அதர்ஸ் யூஸ் பண்ணீங்களா? ஜரீனா யூஸ் பண்ணீங்களா பின்ட்ரெஸ்ட்? ஏர்லி ஸ்டேஜ்லயே இது இருந்துச்சு சார். குட். ஐ திங்க் அந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் வர்றதுக்கு முன்னுக்கே பிரிண்டர்ஸ்ட் இருந்துச்சு. ஐதான் நான் இன்னும் யோசிக்கிறேன், பொதுவா ஜென்ஸ் எல்லாம் பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ண போறோம். சம் போட்டோகிராஃபர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் வந்து அந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. பட் பெரும்பாலான கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படி இருக்குமே. ஓகே. சார் அதோட மெயின் பர்பஸே இன்ஸ்போஸ் எடுக்கிறதா இன்ட்ரெஸ்ட்? பின்ட்ரெஸ்ட் நாட் ஓன்லி தட், பட் இப்படித்தான் ஒரு அது ஒரு இட்ஸ் லைக் அ ஃபோரம் உண்டு, ஒரு கிரியேட்டிவ் ஃபோரம் உண்டு எடுக்கிறதுக்கு. ஒரு என்ன சொல்ற, புதிய இன்ஸ்பிரேஷன்ஸ், ஐடியா ஜென்ரேஷன்ஸ் அதை வந்து கம்யூனிட்டி வைஸா ஷேர் பண்றாங்க. ஸோ அப்ப அந்த பர்பஸ்ல இருக்கிறவங்க தான் யூஸ் பண்றாங்க மெயின்லி. ரைட். அதுல இருந்து பர்ச்சேஸ் இன்டென்ட் டெவலப் பண்ணி கொள்றாங்க. ரைட். ஓகே. ஸோ இப்போ வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் இதுல ஒன்னொன்று யூஸ் பண்ணிருக்கலாம். சரியாங்க. இதுல எதையும் யூஸ் பண்றலன்னு சொல்றாக்கள் யாராவது இருக்கீங்க? அப்படி இருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. இதுல நான் இதை இன்னும் ட்ரை பண்ணலன்னு சொல்ற ஏதாவது இருக்கா? ஒன்னொன்று ஷேர் பண்ணலாம். நான் Yeah. டிக்டாக் யூஸ் பண்ணல சார், எக்ஸ் யூஸ் பண்ண. அது ரெண்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகே. LinkedIn, then Twitter, then Facebook. யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஒன்றும் இல்லை. ஓகே குட். எக்ஸ் யூஸ் பண்ணல சார், ட்விட்டர் யூஸ் பண்ணல. ஓகே சரி. ரைட். ஸோ இப்போ பேசிக்கான ஐடியா கிடைச்சிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் பத்தி. Yes, sir. Okay, good. So let's move on. சரி, இப்போ நாம பார்க்க போறோம். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கேள்வி வந்துச்சு. ஐ திங்க் ஜரீனா கேட்டீங்களா? கேட்டிருக்கீங்க. ஜரீனா கேட்டு. ஸோ எப்படி எங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட் எங்களை நோக்கி வருதுன்னு சொல்றது ஃபர்ஸ்ட்டுக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாரும் மொபைல்லையா நீங்க பாக்குறீங்க இந்த செஷனை? போன்லயா பாக்குறீங்க? இல்ல சார். போன்ல தானே? நோ இல்ல. சார். இல்ல, லேப்டாப்ல. யா. Yes, sir. அப்ப கையில போன் இருக்கா? Yes, sir. குயிக்லி யூடியூப் போய் மெலோடி சாங்னு சர்ச் பண்ணுங்க. குயிக்கா எல்லாரும் வாட்ஸ்அப் போன்ல பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. ஒரு 1 மினிட்டுக்குள்ள செய்யும். மெலோடி சாங்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்தாக்கள் உங்களுக்கு முதல் 2 ரிசல்ட்ஸுமே எனக்கு சொல்லுங்க பாப்போம். யாருட என்ன பாட்டு வந்துச்சு? யாராவது மைக் அன்மியூட் பண்ணலாம். யாருக்கு வரதா சொல்லுங்க. Sid Sriram's songs. Yes. சித் ஸ்ரீராம்ல சாங்ஸ். புதிய பாட்டா பழைய பாட்டு? பழசி ஆல்மோஸ்ட். அது பழசி இல்ல, லைக் புதுசிம் இல்ல. நடுவுல. சரி, ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். அதுல வந்த ஒரு பாட்டு. இணையே. இனி ஓகே. சரி, மத்தவங்களுக்கு? சார் அந்த நிலாவே வா, அந்த மௌனராம். 3 ராகத்துல இருந்து வருதா? ஓகே ரைட். ஓகே குட். ஓகே. மத்த 2 பேர்? சார் கொஞ்சம் எனக்கு தான் பழைய பாட்டு வரும். எஸ், இன்ட்ரெஸ்டிங்கா. ஓகே. ஆனா உங்களுக்கு சார் இது
என்னன்னு சொன்னா இப்ப நாங்க கேக்குறதும் டக்குன்னு நாங்க அடிக்க கொள்ள வருது முன்னுக்கு. ஓகே, இல்ல மோஸ்ட்லி உங்களுக்கு நான் என்ன வந்துச்சுன்னு கேக்கு. பச்சை நிறமே வந்துச்சு. பச்சை நிறமே. ஓகே, சரி. ஓகே, யாரு மிஸ் ஆயிரு? சார் ஒரு ஆள் கொஞ்சம் சொல்லுது. இங்கிலீஷ் சாங்ஸ் வருது. என்னன்னு தெரியல சார் அது சாங்ஸ். என்ன சாங் வந்துச்சு? இங்கிலீஷ் சாங்ஸ் கொஞ்சம் வந்துச்சு. இங்கிலீஷ் சாங்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபர்ஸ்ட் சாங். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 லிஸ்ட்டுக்குள்ள இங்கிலீஷ் சாங்ஸ் வருது. ஓ சார். ஓகே, நீங்க இங்கிலீஷ் சாங் கேட்பீங்க? சாங்ஸ் கேட்டு பாடுறது இல்லை சார், பட் இங்கிலீஷில் பாட்காஸ்ட் பார்த்து படும் சம்டைம்ஸ். ரைட். ஓகே, சாங்ஸ் கேட்டு பாடுறதுக்கு ஒரு ஓகே, சரி, ரைட். இப்ப பாருங்க, இப்ப நீ ஒவ்வொருத்தரை சர்ச் பண்ணும்போதும் இப்ப மெலோடி சாங் ஒரு ஒரு கீவேர்டை கொடுக்கறதுக்கு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்துச்சு இல்லையா? அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜ்ல வருது, ஒவ்வொரு டைம் பீரியட்ல வருது. அப்ப இந்த டிஃபரன்ஸ் ஏன் வந்துச்சு? ஏன் எல்லாருக்கும் மெலோடி சாங் இந்த டைம்ல ட்ரெண்ட்ல ஒன்றும் வரல? ஏன் வேற வேற ரிசல்ட்ஸ் வருது என்றால், எக்ஸாக்ட்லி தட் இஸ் த பவர் ஆஃப் அல்கோரிதம். அதுதான் அல்கோரிதம் செய்யற வேலை, சரிதானே? அப்ப அதை நாம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே சோஷியல் மீடியா பத்தி பெரிய ஐடியா கிடைச்சிடும். அப்ப இவர் ஒரு கேட் கீப்பர், சரியானே? யாருக்கிட்ட என்னத்தை காட்டணுங்கிறத தீர்மானிக்கிறாரு. ஸோ அப்போ நாங்கள் என்ன விளங்கி கொள்ளணும்னா, இந்த சோஷியல் மீடியான்னு சொல்றது, இப்போ ஃபேஸ்புக் உண்டா, நான் பார்க்குற ஃபேஸ்புக் வேற, நீங்க பார்க்குற ஃபேஸ்புக் வேற, நான் பார்க்குற இன்ஸ்டா வேற, நீங்க பார்க்குற இன்ஸ்டா வேற, எனக்கு வர யூடியூப் வேற, நீங்க பார்க்குற யூடியூப் வேற, டோட்டலி. ஸோ அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற பவர் என்னென்றால், ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அது பச்சோந்தி மாதிரி என்ன செய்யும், கன்வெர்ட் ஆகிக்கணும், ஒரு கஸ்டமைஸ் ஆகிக்கணும், சரிதானே? இப்போ டிவி நீங்க போட்டீங்கன்னா சன் டிவில எல்லாருக்கும் ஒரு படம் தான் போகுது, சரிதானே? ரேடியோவில் என்ன பாட்டு போகுதோ அதான் எல்லாரும் கேட்பாங்க. பட் ஹியர் சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். அதுதான் இன்னைக்கு நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணி அடிக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான மெயினான ரீசனே. ஸோ அது எதால் நடக்குது? அல்கோரிதத்தால் நடக்குது. ஸோ அல்கோரிதம்டா ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்னு விளங்கி கொள்ளணும் நமக்கு. ஸோ அல்கோரிதம் சொல்றது ஒரு மெத்தமெட்டிக்கல் சொல்லி இந்த வேலை, அது நாங்கள் என்ன மாதிரியான கோடிங் நாங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணியிருக்கோம் அந்த அந்த குறிப்பிட்ட சோஷியல் மீடியாவுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை என்ன செய்யணும், ரன் பண்ண, சரிதானே? மோரோலேஸ் ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் அது ஒர்க் பண்ணும், சரிதானே? ஸோ கிட்டத்தட்ட அல்கோரிதம் மால் எப்படி இருப்பார் என்றால், உதாரணம் வச்சுக்கொள்ளுமே. சரி, இப்போ நீங்க ஒரு துணிக்கடையில உடுப்பு காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு வைப்போமே. இப்ப ஒரு ஜென்ஸ் போறாருன்னு சொன்னா அவர் என்னச்சுக்குவாரு, இப்ப அவருக்கு உங்களுக்கு ஷர்ட்டா ட்ரௌசரா கேட்டுட்டு அதுல 2 ஒன்றை காட்டுவார். ஒரு 40 வயசுக்கு ஒரு லேடி போனாங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் சாரி மேம் கேட்பான், ரைட்? ஒரு 20 வயசு போய் பண்ணா உங்களுக்கு டெனிம் ஜீன்ஸ் வேணுமா, ஆம் கட் டிஷர்ட் வேணுமா, விளங்குதா? அப்ப அவரை கேள்வியே மாறுது இல்லையா? அதுதான் அல்கோரிதம். ஆளை பார்த்து இவருக்கு இதான் வேணும்ன்றத என்ன செய்யறாரு, முடிவு பண்றாரு. அதை முடிவு பண்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் இன்புட்ஸ் எடுத்துக்குவார் அவங்கள்ட்ட இருந்து. அவங்கள்ட்ட கேட்க மாட்டாரு, கேட்காமலே எடுத்துக்குவார். ஸோ அதை வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும். இப்போ எந்த ஃபேஸ்புக்கு என்ன பத்தின ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், யூடியூபுக்கு இருக்கும். அந்த ப்ரொஃபைல்ல இருந்து தான் இந்த ரீசன்ட் ட்ரெண்டோட அது என்ன தேவையோ அதை எடுத்து எனக்கு காட்டுது. ஸோ அதனாலதான் நான் ஃபேஸ்புக்கு போனா வெளியே வாரங்கள்ல, யூடியூப் போனா வெளியே வாரங்கள்ல, இன்ஸ்டாகிராம் போனா வெளியே வாரங்கள்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் ஹேப்பனிங். ஏன் நமக்கு பிடிச்ச கண்டென்ட்டாவே வந்துட்டு இருக்கு. ஸோ த பவர் ஆஃப் அல்கோரிதம், சரிதானே? ஸோ அண்டர்ஸ்டுட், பேசிக்கா ஒரு ஐடியா கிடைச்சிட்டா? எஸ் சார். எஸ் சார். குட். ஸோ இப்போ இந்த அல்கோரிதத்தை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம்ங்கிறத இப்போ போயிட்டு. ஸோ இப்போ இந்த இந்த கேட் கீப்பரை நாம என்ன செய்வோம், நம்மளோட கண்டென்ட்டை கொடுத்தா இப்போ விளங்கி விடுங்க. இப்போ நமக்கே பாருங்க, நீங்க உன்னை புஷ் பண்ணினீங்கன்றா அது எல்லாருக்கும் போகுதா? இல்லை. அப்படியானது யாரு பாக்குறா? ஒரு ஆள் ப்ரொஃபைல் அடிக்கடி ஒருத்தர் பாக்குறாருன்னா அவருக்கு அந்த ப்ரொஃபைலை காட்டும். அல்லது இந்த மாதிரியான போஸ்ட் ஒருத்தர் பாக்குறாருன்னு சொன்னா, இப்ப நம்ம கார்டனிங் வீடியோஸ் பாக்குற ஒருத்தருக்கு அதிகமான கார்டனிங் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டை கொண்டு போய் காட்டும். அப்ப நல்லா விளைக்கணும், நாம போடுற எல்லா போஸ்ட்டும் எல்லாருக்கும் போகாது. அது ஃபில்டர் பண்ணி தான் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்து கொண்டு போகும். ஸோ அது பேசிக்கா அது டிஃபால்ட்டா செய்யற வேலை. அப்ப நாம அது அந்த கேட் கீப்பர் எப்படியான செக்லிஸ்ட்டை பிடிக்கும்டா, முதலாவது அந்த கண்டென்ட், அது என்ன கண்டென்ட் இல்லை, அது மார்க்கெட்டிங் கண்டென்ட்டா டெக்ஸ்ட் கண்டென்ட், அது வேற விஷயம். பட் முதலாவது பார்க்கணும் ரிலவன்ஸ். அப்ப
அப்போ குறிப்பிட்ட ஆடியன்ஸ்ல இருக்கு அந்த நபர் ரிசீவருக்கு இது அவரோட ப்ரொஃபைலுக்கு மெச் ஆகுதா, அவருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கும். அப்ப அதை வச்சு தான் கொடுக்கும். ரெண்டாவது என்கேஜ்மெண்ட், ரைட்? அவர் இது சம்பந்தமான போஸ்ட்டுக்கு லைக் பண்றாரா அல்லது அந்த ப்ரொஃபைலுக்கு லைக் பண்ணிருக்காரா பாருங்க. நீங்க ஒருத்தர் ப்ரொஃபைல் உங்களுக்கு காட்டுது, அதாவது நீங்க கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தாலும் அதை எடுத்துரும். சரி, கொஞ்சம் நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அந்த போஸ்ட்ல, அதுவும் ஒரு சைன். என்ன, நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, என்கேஜ்மெண்ட் காட்டுறீங்க. நீங்க லைக் பண்ண இன்னும் கூடும், கமெண்ட் பண்ண இன்னும் கூடும், ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் கூடும், சேவ் பண்ணி வச்சீங்கன்னா இன்னும் கூடும். இப்படிலாம் நீங்க ஒரு ப்ரொஃபைலுக்கு செஞ்சிட்டீங்கடா, அந்த ப்ரொஃபைல்ல நீங்க லைக் பண்றீங்கன்றது விளங்கிட்டு அதை அதுட போஸ்ட்ல இருந்து தொடர்ந்து உங்களுக்கு காட்டும். அப்ப என்கேஜ்மெண்ட். மூணாவது ரீசன்சி, லேட்டஸ்டா வந்த இதுல தான் முன்னுக்கு காட்டும். சரி, டுவெல் டைம். அடுத்து நான் சொன்னானே, நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்றது முக்கியம். அப்போ எந்த ப்ரொஃபைலுக்கு என்ன மாதிரி போஸ்ட்டுக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுத்தீங்களோ அதை டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதை மாதிரி போஸ்ட்டை திரும்ப திரும்ப காட்டும். சரிதானே? ரிலேஷன்ஷிப்னு வரும்போது நீங்க என்ன மாதிரியான இன்டராக்ஷனை செஞ்சீங்க இது சம்பந்தப்பட்ட போஸ்ட்டுக்குன்றது அது பார்க்கும். அடுத்தது நீங்க வீடியோ கூட பாக்குறீங்களா பாருங்க. ஃபேஸ்புக் எல்லாம் வந்து என்ன செய்யும், ஃபேஸ்புக் நான் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதனால ஃபேஸ்புக் என்ன செய்யும் சொன்னா, பேசிக்கலி உங்களோட இதை மாற்றும். நீங்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் எங்களை கொண்டு வரையா, வீடியோ கொண்டு எங்களை கொண்டு வரையா, குரூப்ஸ் எங்களை கொண்டு வரையா, அது என்ன செய்யும் சொன்னா, நீங்க எது கூட ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும். பட்டன் கூட கஸ்டமைஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஃபார்மேட்ல நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு அதிகமான கண்டென்ட்ஸை தரப்போம். ஸோ இதுதான் பேசிக்கலி அல்கோரிதம் செய்யற வேலை. சரிதானே? அப்போ பேசிக்கலி அல்கோரிதம் என்ன, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் எந்த கண்டென்ட்டை யாரு கொடுக்கணும்னு சொல்றத பிளான் பண்றதுக்குரிய ஒரு ஒரு என்ன சொல்றேன், ஒரு 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 பேட்டர்ன். சரியா? ஸோ இன்னும் டீப்பா போனா அது டெக்னிக்கலா போயிடும். ஸோ அப்போ உங்களோட போஸ்ட் ஒரு 20 பேர் பார்க்கணுமா 2 லட்சம் பேர் பார்க்கணுமாங்கிறது தீர்மானிக்கிறதுல பெரிய பங்கு யார்கிட்ட இருக்கு, இந்த அல்கோரிதத்துல தான் இருக்கு. விளங்கிச்சா இந்த விஷயம்? எஸ் சார். Yes, sir. இஸ் தி சம்திங் நியூ, இல்லாட்டி நீங்க ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா? தெரியும் சார் இதை பத்தி கொஞ்சம். ம், குட். அதர்ஸ்? பட்டன் எல்லாம் மாறும்ன்றது தெரியாது சார். பட்டன் மாறுறது தெரியாதா? நான் பர்சனலி ஃபீல் பண்ணிக்கிறேன் சம்டைம்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி சொன்னேன்டா, இப்போ ஃபேஸ்புக்ல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னுக்கு ஒரு இது வருது தானே, வீடியோ குரூப் அப்படி இப்படி வரும் தானே. அதுல வந்து நீங்க குரூப்ஸை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அந்த வீடியோ பட்டனை அங்கலாக்கிட்டு குரூப் பட்டனை முன்னுக்கு ஆகி தரும். இப்போ நீங்க அதைத்தான் ப்ரிஃபர் பண்றீங்க, சம்டைம் அந்த பட்டனை எடுத்துட்டு இந்த பட்டனை மாத்தி தரும். அந்த அளவுக்கு எல்லாம் செய்யும். அது நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சரி, ஓகே, ரைட். சரி, இப்ப எப்படி எதன் மூலமாக ஒரு அல்கோரிதம் தூண்டப்படுதுன்றது சில போயிட்ட பார்ப்போம். எப்படி நாம நம்மட ப்ரொஃபைல்ல ஆடியன்ஸை அல்கோரிதம் பேஸ்ட் கன்வெர்ட் பண்ணலாமாண்டா, நாம ஒரு வீடியோ ஒன்று போட்டோம்டா நம்ம என்ன செய்யலாம், இந்த ஏன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க, என்ன இந்த பேர்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணுவேன், உங்களுக்கு அனுப்புவேன். ஏன்னு நான் சொல்றேன், என்கேஜ்மெண்ட்டை கூட்டுறதுக்கு. சரிதானே? அப்ப நீங்க அந்த கமெண்ட் பண்றதால உங்களுக்கு பெரிய வேலை இல்லை. ஆனா கமெண்ட் பண்ணினீங்க என்றால் உங்களை அதுக்கு பிறகு நீங்க அந்த ப்ரொஃபைலுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக எடுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் எல்லாம் ஈஸியா அந்த ஆளுக்கு காட்டும். விளங்கு தானே? ஸோ அதனாலதான் கேள்வி கேட்கறது, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றது. அப்ப அதுக்கு ஆன்சர் பண்ண கமெண்ட் என்கேஜ்மெண்ட் கூடினால் வந்து அது என்ன செய்யும், ப்ரொஃபைல்ட வியூவை இதற்கு வந்து கூட்டி தரும். சரிதானே? ரெண்டாவது வந்து வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கும் என்றால் நீங்க ரீல்ஸ் ஷார்ட்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். அப்ப என்ன செய்யும், இப்போ சில பேர் வந்து பெரிய வீடியோ பார்க்க மாட்டாங்க, ஆனால் தள்ளி போற ரீல்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் ஒன்று பிடிச்சா பிறகு இறங்கி என்ன செய்வாங்க, அவரோட மெயின் கண்டென்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட. ஸோ அது ஒரு வே. அதே போல வந்து பீக் டைம்ஸ். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் வந்து பொதுவாக இந்த டைம்ல தான் வந்து பீக் டைம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம பூஸ்ட் பண்ணும்போது ராவில 12 மணிக்கு நீங்க பூஸ்ட் பண்றது வந்து சம்டைம் நிறைய பேர் போகாது. சம்டைம் வந்து ஈவினிங் டைம்ல ஆஃப்டர் 7 PM, ரைட்? இப்போ மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் போகிற க்ரௌடை நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னு சொன்னால் சம்டைம் அவங்களோட என்கேஜ்மெண்ட் இல்லாமல் போகும். மார்னிங்ல போட்டீங்கன்னா
இப்போ சம்டைம் ஈவினிங் 7க்கு ப்ரோ போட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து ஃபேஸ்புக்கில் நோண்டிட்டு இருக்கிற டைம். ஸோ அப்போ வந்து அது ஒரு பீக் டைம். ஸோ அப்போ அது முக்கியம். அதே போல் வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறது. ஹேஷ்டேக் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஹேஷ்டேக் ரிலேட்டான சர்ச் எல்லாத்தையும் உங்களோட ப்ரொஃபைலில் உங்களோட கண்டென்ட்டுக்கு கொண்டு போகும். அடுத்து வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிற காரணம் என்னதுக்குன்னா, சேவ்னு சொல்கிறது இன்ஸ்டாகிராம் மாதிரியான டூல்ஸ் வந்து என்ன செய்யணும், அதை ஒரு பவர்ஃபுல்லான என்கேஜ்மெண்ட் சிக்னலாக எடுத்துக்கணும். அப்போ ஒரு போஸ்ட்டை சேவ் பண்ணுறதுனால அப்போ அந்த ப்ரொஃபைலில் இனி நிறைய போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி அந்த அல்கோரிதம் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் விளங்கிச்சா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்னத்துக்காக இதை யூஸ் பண்றாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் விளங்கி தானே. அவங்க என்னத்துக்காக அதை சொல்றாங்க, சும்மா சொல்றாங்களா, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ இருக்கு. சரி, ரைட் ரைட். இப்போ நாங்க பார்ப்போம் வந்து கண்டென்ட் பில்லர் ஃப்ரேம்வொர்க். ரைட். இப்போ நாம ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சிருக்கோம், ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா நாம எல்லாத்த பத்தியும் கதைக்கக்கூடாது. நான் ஒரு மல்டி அறிவாளி, நான் எல்லாத்த பத்தியும் கதைப்பேன். நீங்க வாழ்ந்தா நீங்க எல்லாத்தையும் எடுக்கலாம். மரகரி வீலையும் சொல்லுவேன், நாளைக்கு பெட்ரோல் டெக்னாலஜி பத்தி கதைப்பேன், நாசாவை பத்தி கதைப்பேன், தாவரத்தை பத்தி கதைப்பேன்னா உங்கள்ட்ட ஆடியன்ஸ் வர மாட்டான். ஏன்னா நீங்க ஒரு ஸ்பெசிபிசிட்டி முக்கியம். ரைட். அதான் வந்து அது உங்களோட கண்டென்ட்ல என்ன பில்லர்ன்றது முக்கியம். அப்ப ஸ்ட்ரக்சரிங் யுவர் பிராண்ட்ஸ் நெரேட்டிவ். உதாரணம் வைங்க, ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறவர் ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு விஷயத்தை எழுதுறாரு. ஒரு சாப்டர்ல குக்கிங்கை பத்தி எழுதுறாரு, இன்னொரு சாப்டர்ல லவ் ஸ்டோரி எழுதுறாரு, இன்னொரு குக்கிங்ல ஒரு ஒரு அட்வைஸ் எழுதுறாரு. இப்படி ஒரு புத்தகத்தை யாருக்கும் வித்தா யாரும் வாங்குவாங்களா? ஒரு கேள்வி கேட்டேன். அப்படி வித்தா வாங்குவாங்களா யாராவது? No, sir. நோ. ஸோ த ரீசன் இஸ் ஆடியன்ஸுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கணும். இது ரிலேட்டா இருக்கணுமா, உங்களை நம்பி வந்திருக்கேன், உங்களை நம்பி ஒரு புத்தகம் வாங்கினேன், அடுத்தடுத்து நீங்க சொல்ற விஷயங்கள் கனெக்ட் ஆகணும் எதிர்பார்ப்பாங்க. அது இல்ல, இங்க ஒன்று அங்க ஒன்று கதைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அதான் நடக்க போகுது. ஸோ அப்ப எப்படி இந்த கண்டென்ட் பில்லர்ஸை நம்ம பயன்படுத்தலாம் என்றால் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க யாருன்னு தெரியும். ஒரு பர்சனல் பிராண்டிங் செய்யறதாலும் சரி, உங்களோட கம்பெனியோட பிராண்ட் வாய்ஸாக நீங்க செஞ்சாலும் சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட பிராண்ட் பர்பஸ் என்ன, நீங்க யாருக்கு சர்வ் பண்றீங்க, என்ன செய்ய போறீங்க, அடுத்தவங்க இங்க யாருக்கு உங்களோட சர்வீஸ் போகுது, யாருக்கு உங்களோட கண்டென்ட் போகணும், யாரு பார்க்கணும், எந்த வயசுல இருக்காங்க. பார்த்தோமே பர்சோனான்னு படிச்சோமே, மார்க்கெட்டிங் இல்ல படிச்சோம். அந்த பர்சனா இங்கேயும் முக்கியம். இந்த கண்டென்ட்டை எத்தனை வயசு ஆள், யாரு, எந்த ஊர்ல இருக்கிறார்கள், எந்த மொழி பேசுறார்கள் பார்க்கணும்ன்றது கிளியரா இருக்கும். அடுத்து வந்து உங்களோட பிராண்ட் எக்ஸ்பர்டைஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த மாதிரி கண்டென்ட் டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க 3, 4, 5 கண்டென்ட்டை உருவாக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நைக்கியோட சோஷியல் மீடியாஸை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன? அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து அத்லெட்ஸ். அண்ட் அவங்க அத்லெட்ஸும் அதே மாதிரி அத்லெட்டிக் பேஸ்டாக ஷூ வாங்குறவங்க தான் அவங்களோட டார்கெட் என்ன. ஸோ இப்போ இதில் அத்லெட்டிக் இன்ஸ்பிரேஷன்லாம் நிறைய கண்டென்ட் வரும். அதே போல் ப்ரொடக்ட் பர்ஃபார்மன்ஸ் சம்பந்தமாக சில கண்டென்ட் வரும். சோசியல் காசஸ், ஸோ சமூக ஈக்குவாலிட்டி, சஸ்டைனபிலிட்டி, அது சம்பந்தமான நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. ரைட். கம்யூனிட்டிஸில் இருக்கிற நல்ல நல்ல ஸ்டோரிஸ், டெவலப்மெண்ட் ஸ்டோரிஸை பற்றி ஷேர் பண்ணுவோம். நீங்கள் நைக்கியோட சோஷியல் மீடியா சேனல்ஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு. ரைட். அப்போ இந்த மாதிரி இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, நாங்கள் இந்த 4 விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள மட்டும் நான் ரொட்டேட் பண்றேன். சரியான? ஸோ இப்படி செஞ்சாங்கன்னா இது சார்ந்து ஆசைப்பட்ட எல்லா ஆடியன்ஸும் கண்டினியூவா அவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க. சரியான? நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் கண்டென்ட் பில்லர்ஸ்னா என்ன, அது ஏன் முக்கியம் விளங்கிட்டா? Yes, sir. குட். அடுத்து வந்து 3E கண்டென்ட் ஃப்ரேம்வொர்க். அப்ப நீங்க போடுற உங்களோட கண்டென்ட்ல எப்படி எல்லாம் உங்களோட கண்டென்ட்ற வகைப்படுத்தல் இருக்கும். சரி. ஸோ அதுக்கு பேசிக்கா நாம வேல்யூ ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரு தியரியை தான் எடுக்கிறோம். வேல்யூ ஃபர்ஸ்ட் மிக்ஸ். இப்போ இதுக்கு நாங்க 80-20 சொல்ற ரூல் ஒன்று இருக்கு. யாருக்கு தெரியும் 80-20 ரூல்?
இப்போ இதில் இருக்கிறது பெருசாக வாசிக்காதீங்க. எனக்கு 80-20 பெரிட்டோ ரூல்ஸ் சொல்லுவாங்க, அல்லது பெரிட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவோம். இது சம்மந்தமாக ஆல்ரெடி தெரிஞ்ச யாரும் இருக்கீங்களா? No, sir. நோ. தெரிஞ்ச யாராவது? ஓகே. ஸோ பேசிக்கலி வந்து பெரிட்டோன்னு சொல்றவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பிரின்சிபல் தான் வந்து 80-20 ரூல். சரியா? அவர் என்ன சொல்றாருன்னா, நாம செய்யற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுல இருந்து 80% 20% சொல்றது கனெக்ட் ஆகுது. உதாரணத்துக்கு நீங்க எக்ஸாமுக்கு படிக்கீங்கன்னா நீங்க 20% படிச்ச விஷயத்துல தான் 80% மார்க்ஸ் வந்திருக்கு. பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. நீங்க ஏதாவது ஒரு கட்டுரை வேணா வந்திருக்கும், அது ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கும், ஒரு யூனிட்ல இருக்கும். அந்த யூனிட் ஒரு 20% தான் இருக்கும். ஆனா அந்த யூனிட்ல வர கேள்வி வந்து 80% அவுட்புட் தரப்போகுது. சரி. அதே போல உங்களோட கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20% மாணாக்கள் தான் 80% அவுட்புட்டை தரப்போறாங்க. ரைட். உங்களோட டைமிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 20% டைம் தான் உங்களோட 80% ப்ரொடக்டிவிட்டிக்கு பயன்படுத்திட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி நீங்க லைஃப்ல எந்த எஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த 20-80 சொல்றது கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. அப்ப அந்த ரூலை தான் நீங்க இங்கேயும் யூஸ் பண்ணணும். அந்த நான் இப்ப சொன்ன ரூல் உங்களுக்கு விளங்கிச்சா? 80-20. எஸ் சார். ஓகே. ஸோ பேசிக்கலி அந்த ஐடியா இருக்கும் என்றால் ஜரினா யோசிச்சா. எக்ஸாம்பிள் ஒன்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார். குட். சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோமே. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் ரைட், எக்ஸாமுக்கு படிக்கிறோம். சரிதானே? ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறோம்னு வரும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க பாஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளோட சிலபஸ்ல எல்லா யூனிட்ல இருந்தும் 100% கேள்வி வந்திருக்காரு. சில யூனிட் இருக்கும், ஒரு 2 யூனிட்ல பெரிய போர்ஷன் கவர் ஆகும். அந்த 2 யூனிட்டையும் படிச்சா எனக்கு பெரிய போர்ஷனான மார்க்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைங்களா? ஸோ அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அப்ப அதை நாம என்ன செய்யலாம் என்றால், அப்ப அந்த டாபிக்ஸை கூட ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா நமக்கு இங்க கூடுதலான மார்க்ஸ் அச்சீவ் பண்ணலாம். சரியானே? அதே போல நம்மளோட டைம்ல நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட டைம் எடுத்துக்கோமே. நம்மளோட டைம்ல பெரும்பாலும் ஒரு 20% டைமை நம்ம என்ன செய்வோம் என்றால் ஏதாவது ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு, மற்ற 24 ஹவர்ஸ்லையுமே ஒரு 20% எடுத்துக்கொள்ளுங்களேன். எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை மணித்தேலம் வரப்போகுது? ஒரு 5 மணித்தேலம் வருதா? ஒரு 5-6 மணித்தேலம் தான் ஏதோ ஒரு ப்ரொடக்டிவான வேலையை நம்ம செய்வோம். அந்த ப்ரொடக்டிவான டைமை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் என்றால் நம்மளோட லைஃப்ல கிடைக்கிற ஒரு 80% ரெஸ்பான்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். இல்லைங்களா? நம்ம 2 விஷயத்துல கனெக்ட் பண்ணோம். அப்ப நம்ம என்ன செய்யணும் என்றால், நம்ம விளங்கணும் எந்த 20ஆல நமக்கு பெரிய அவுட்புட் கிடைக்குது. அதே போல நம்மளோட ரிலேஷன்ஸ் எடுத்துக்கோமே. நமக்கு 100% இருக்கிறார்கள்ல ஒரு 20% தான் நமக்கு உண்மையா சப்போர்ட் பண்றார்கள். ஒரு 80% நம்மளோட growthல சப்போர்ட் பண்ணிப்பான். யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம 20% சொல்றது ஒரு 10 பேர்ல 2 பேரு ரொம்ப முக்கியமான இருப்பாங்க. ஒரு 20 பேர்ல 4 பேர் முக்கியமான இருப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ் வைஸ் சொல்லணும். அவங்க தான் நம்மட 80% வளர்ச்சியில பங்களிச்சிருப்பாங்க. இல்லைங்களா? அப்ப பாருங்க லைஃப்ல எங்கேயும், இப்ப நான் சும்மா யோசிச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நீங்க எங்கேயும் கனெக்ட் பண்ணலாம். லைஃப்ல எந்த தொட்டாலும் இந்த 80-20 கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. ரைட். ஒரு ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க இருக்கிற 20% எம்ப்ளாயிஸால தான் 80% ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சேல்ஸ் டீம். அந்த சேல்ஸ் டீம் 20% பேர் இருந்தாங்கன்னா அவங்களாலதான் 80% ஒரு அவுட்கம் வாரத்துக்கு காரணமா இருப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்படியான இதை உற்றக்கூடாது என்ன சொல்றதா விஷயம். அப்ப 20% ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு 80% கிடைக்கும் தான் அந்த ரூல். சரி, இப்ப நம்ம ஃபுல்லா அங்க டெவலப்மெண்ட் பக்கம் போயிட்டு இது விளங்கிட்டா? ஓகே சார், ஐ காட் இட். ஸோ அதை நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு அடிஷனல் ஐடியாவை எடுத்துக்கோங்க. இங்க நாங்க பேசுற விஷயம் வந்து 3E ஃப்ரேம்வொர்க் தான் மெயினா பேசுறோம். அப்போ உங்களோட 80%, ஸோ அதை நீங்க டிரெக்டா ரிலேட் பண்ண வேணா, 80% உங்களோட கண்டென்ட் ஜோன், உங்களோட நீங்க போடுற போஸ்ட்ல 80% இந்த 3 ஈக்கி இருந்தா நல்லது. ஒன்று, நீங்க உங்களோட ஆடியன்ஸை எடியூகேட் பண்ணணும். 2வது என்டர்டெயின் பண்ணணும். 3வது என்கேஜ் பண்ணணும். இல்லைங்களா? அந்த 3 ஈல வர விஷயம் அதான். இப்ப
இப்போ நீங்க சம்டைம் எடியூகேட்டா என்டர்டெயின் ஆன்றதுல நீங்க கொஞ்சம் கூட்டி குறைச்சு கொள்ளலாம், அல்லது 100% எடியூகேட் பண்ண போறீங்களா பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட்டை குறைச்சிட்டு எடியூகேட் பண்ணலாம், அல்லது எடியூகேட்டை குறைச்சி என்டர்டைன் பண்ணலாம், உங்களோட பர்பஸை பொறுத்து. சரிதானே? அப்ப எடியூகேட்னா என்ன? உங்களோட பிசினஸ் சார்ந்து கண்டென்ட்டை கொடுத்து நீங்க பிசினஸ் சார்ந்து நாலேஜ் நீங்க கொடுக்குறீங்க ஆடியன்ஸுக்கு. அப்ப அது சார்ந்த நாலேஜ் தேடி வாரவங்க வந்துட்டு உங்களோட பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி என்ன செய்வாங்க, உங்களோட சர்வீஸ் எடுத்துக்குவாங்க. அடுத்து என்டர்டெயின் பண்றதா இருக்கலாம். சிலவங்க என்டர்டெயின் ஹியூமர் பிடிச்சவங்க, இன்ட்ரெஸ்ட் பிடிச்சவங்க அதை பார்த்துட்டு அதுல இருந்து என்ன செய்வாங்க, கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்க கேள்விகள் கேட்கறது, பொல்ஸ் ரன் பண்றது, அப்புறம் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி என்கேஜ் பண்ண வைக்கிறது. இதன் மூலமாகவும் உங்களோட ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் கூடும். மிச்சம் இருக்கிற 20% ஜோன் தான் உங்களோட ப்ரொமோஷனுக்கு, உங்களோட பிசினஸ் பத்தி கரைக்கிறதுக்கு, சேல்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். ஆனா நம்ம என்ன செய்யறது, 100% என்னத்துக்கு யூஸ் பண்றோம், சேல்ஸுக்கு தான் யூஸ் பண்றோம். அப்ப என்ன நடக்கும்டா, நீங்க வெறுமனே விற்கிறதுக்காக தான் அந்த கடை வச்சிருக்கீங்கன்னும் போது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஓகே, அப்ப நமக்கு அப்படித்தானே, நமக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தா தானே அங்க போய் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம அந்த ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட்டுக்கு எடுக்கணுமே, அதுக்கப்புறம் தானே அவங்களுக்கு மார்க்கெட் பண்றதுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்ப மார்க்கெட் பண்றதுக்குரிய ஆடியன்ஸை பில்ட் பண்றதுக்குரிய ஜோன் தான் இந்த 80%. இது விளங்கிட்டா? Yes, sir. Clear. எத்தனை பேருக்கு டோலிங்கோ தெரியும்? டோலிங்கோ ஒரு பச்சை கலர் ஆந்த போட்ட மாதிரி ஒரு லோகோ போட்டு தெரியுமா? அந்த லோகோ காண்டிக்கிறேன் சார், பட் அது என்னன்னு பெருசா ஐடியா இல்லை. ஓகே, பேசிக்கலி வந்து ரோலிங் வந்து ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் ஆப். சரியானே? நீங்க லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வேண்டிய லாங்குவேஜ் நாங்கள் அதில் படிச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு இன்னைக்கு வேர்ல்ட்லேயே நல்ல டொப்பான ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் ஆப்னு சொன்னால் டோலிங்கோ சொல்லலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க, ஸோ இன்ஸ்டாகிராம் அல்லது டிக்டாக் பேஜ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலமும் இந்த லாங்குவேஜ் படிப்பிக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் ஜோக்ஸ் தான் இருக்கும். இந்த லாங்குவேஜ்ல வர ஜோக்ஸ், ஃபன், கார்ட்டூன், ஃபன், இப்படி தான் இருக்கு. நீங்க வேணா போய் பாருங்க. ஆனா இது என்னது, ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கான ப்ரொஃபஷனல் ஆப். ஆனா அவங்களோட சோஷியல் மீடியாவில் எப்படி போயிட்டு இருக்குன்னா ஃபுல்லா மீம்ஸும் ஃபன் வீடியோஸும் தான் இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு 11 மில்லியன்ஸுக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஃபாலோவர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா நாளைக்கு எப்போ டவுன்லோட் பண்ண போறாங்க, யூஸ் பண்ண போறாங்க, பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. ஸோ இல்லைங்க, நாம ஒரு டிரெக்ட் வேல பார்த்தோம்னா இல்ல, பல வேல நம்ம என்ன செய்யலாம்னா ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை கூட்டலாம். இப்போ விளங்கிட்ட அந்த 3E ஜோன். Yes, sir. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஐடியா. ஸோ உதாரணத்துக்கு நீங்க இது ஒரு நீங்க போட்டு பார்த்தால், ஒரு உதாரணமா நீங்க வச்சுக்கொள்ளுமே, ஒரு ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட் ஒன்று நீங்க சேல் பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், ஏதாவது நியூட்ரிஷன் ப்ராடக்ட், ஒரு ப்ரோட்டீன் ஷேக், அப்படி ஏதாவது நீங்க சேல் பண்ண போறீங்கன்னா உங்களோட எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க எடுகேட், என்டர்டைன், இதை நீங்க டச் பண்ணலாம். அப்ப நீங்க எடுகேட் பண்ணலாம், நியூட்ரிஷன் என்ன, நியூட்ரிஷன் சயின்ஸை பத்தி சொல்லலாம், என்னென்ன ஃபுட்ல எது இருக்குன்னு சும்மா எடுகேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப நியூட்ரிஷன் ரிலேட்டா இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க எல்லாம் உங்களோட பேஜை பார்ப்பாங்க. சரிதானே? அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷனுக்கு நீங்க என்ன செய்வீங்க, ஒரு யூசர் ஜென்ரேட்டர் ஹெல்த்தி மீல் போட்டோஸை பத்தி நீங்க போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணலாம், அதுல நீங்க என்கேஜ்மெண்ட்டை கொடுக்கலாம். சரிதானே? அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா இடையில உங்களோட ப்ராடக்ட் போடலாம். எங்களோட ப்ரோட்டீன் பார் இல்லை மில்க் ஷேக் இப்படி இருக்குது, இது இவ்வளோ இதுல நாங்க என்னென்ன கண்டென்ட் வச்சிருக்கோம், இவ்வளோ என்னது நியூட்ரிஷன் வந்து இதுல இருக்குன்றது நீங்க காட்டலாம். அது ஒன்று வரணும், 10ல் 1 தான் அது இருக்கணும். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் வந்து நீங்க ஏதாவது மீல் ப்ரிப்பரேஷன் மீம்ஸ், ஏதாவது ஃபன்னான மீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் ஆனாங்களா அதுக்குள்ள வருவாங்க. அப்ப என்னன்னா ஆடியன்ஸ் விளைக்கிறோம், சிலவங்க ஃபன் எதிர்பார்ப்பாங்க, சிலவங்க வந்து எஜுகேஷன் எதிர்பார்ப்பாங்க. அப்ப 2 பேரையும் நீங்க எடுத்து போட்டுட்டு உங்களோட ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணலாம். ஓகே, got the idea? Yes, sir. சூப்பர். ஸோ அடுத்து வந்து நாம எங்களோட கண்டென்ட் எப்படி நாங்க பிளான் பண்றோம், எப்படி கேலண்டர் பண்றோம், அப்ப அது சம்பந்தமான சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். உதாரணமா வந்து என்னென்ன விஷயங்கள் நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முதல்ல அது வந்து ஒரு போஸ்ட்ல வந்து போஸ்டிங் டேட் டைமை நம்ம கன்சிடர் பண்றது வந்து எப்ப அந்த போஸ்ட் வந்து லைவா போகுது. அப்ப போஸ்ட் நம்ம சில செஞ்சு வச்சிருக்கலாம், சில அடுத்த மாசம் தான் நாங்க போஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்போம். பரவாயில்ல, ஆனா போஸ்ட் டேட் வந்து முக்கியம். எந்த டேட்ல போட்டா இது நல்ல, உதாரணம் ஒரு மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அது எவ்வளவு ஏர்லியா போட்டு நல்ல பிளான் பண்ணிக்கணும். அடுத்த பிளாட்ஃபார்ம், எந்த சேனல் பொறுத்தோம்னு அதை சூஸ் பண்ணணும். நம்மளோட கண்டென்ட் பில்லருக்குள்ள அது வருதானதை பார்க்கணும்.
கண்டென்ட் டைப் எப்படி எந்த பிளாட்ஃபார்முக்கு எந்த டைப் எந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பொருத்தம்னு பார்க்கணும். அந்த கேப்ஷன்ஸை வந்து என்ன செய்யணும், ஏற்கனவே ரெடியாக வச்சுக்கொள்ளணும். ஹேஷ்டேக்ஸ் ஏற்கனவே சர்ச் பண்ணி வச்சுக்கொள்ளணும். கால் டு ஆக்ஷன், சிடிஎன் சொல்றது கால் டு ஆக்ஷன். ஸோ என்னத்தை நீங்கள் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்றத தெளிவாக பிளான் பண்ணி அதை சொல்லணும். அது ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கலாம், நீங்கள் டிராஃப்ட் பண்ணுற லெவல்ல இருந்து ரிவ்யூ பண்ணுற லெவல்ல இருந்து அப்ரூவ் ஆகி கடைசியில் போஸ்டர். இப்படி நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று நீங்கள் செய்யலாம். இந்த டேட்டில் என்னென்ன கண்டென்ட் நான் போட்டுட்ருக்கேன், அதுக்கு ஒரு செக்லிஸ்ட்டும் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி ஒரு கேலண்டரை டெவலப் பண்ணலாம். ஸோ அப்படி பிளான் பண்ணிட்டு நீங்கள் கேலண்டரில் போடும்போது என்ன செய்யும், ஏன் கேலண்டர்லாம் நம்ம கதைக்கிறோம் என்றால் பொதுவாக கன்சிஸ்டன்சின்னு சொல்றது முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு போடுற போஸ்ட் இன்றைக்கு போட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் அடுத்த போஸ்ட் போடுறீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சின்றது மிஸ் ஆகும். அல்கோரிதம் என்ன செய்யும்னா கன்சிஸ்டன்சியை முக்கியமாக பார்க்கும். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, அடிக்கடி போஸ்ட் போடுறவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் லைக்ஸும் கூட இருக்கு, இருந்தாப்புல போடுறவங்களுக்கு குறைவா இருக்கும். என்ன காரணம்னா அந்த கன்சிஸ்டன்சி, அந்த அல்கோரிதம் வந்து கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் ரன் பண்ணுது. சரிதானே? ஸோ அப்போ அந்த ஐடியாவை நம்ம சரியா எடுத்துக்கொள்ளணும். உதாரணத்துக்கு வந்து சரியான ஃப்ரீக்வன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு டிக்டாக்ல நீங்கள் போடுற ஆளாக இருப்பீங்கன்னா என்ன செய்வீங்க, ஒரு வீக்குக்கு 5ல இருந்தா 7 தரம் டெய்லி நீங்கள் ஒரு போஸ்ட்டை பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரிலேட்டாக அதுக்கு ஒரு 4ல இருந்து 7 தரம். ஃபேஸ்புக்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, டெய்லி போடுறத விட டெய்லியும் போடலாம், பட் ஒரு 3ல இருந்து 5 தரம். லிங்க்டின்ல ஒரு 3-4 தரம். யூடியூப்னா 1 அல்லது 2 வீடியோஸ் நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரீக்வன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கன்சிஸ்டன்சி என்ன, கேலண்டரிங் என்ன, பிளானிங் என்னது விளங்கிட்டா? Yes, நான் sir. குயிக்கா ஓவராலா சொல்லி போறேன். இது தனித்தனியே இது இன்னும் டீப்பா விளங்கப்படுத்தலாம், எப்படி செய்யலாம்ன்றது. பட் எங்களோட டைம் கன்சிடரேஷனுக்காக நான் அதை குயிக்கா விளங்கப்படுத்தி போறேன். Got the message, no? Yeah, sir. Okay. சரி, அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட், என்கேஜ்மெண்ட். சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தாச்சு, எல்லாம் பிளான் பண்ணியாச்சு, போஸ்ட் போட்டாச்சுன்னா போஸ்ட் மட்டும் போட்டுட்டு இருந்து சரி வருமா? இல்ல, கம்யூனிட்டியை மேனேஜ் பண்ணணும். அப்படின்னா யாரு, நம்மளை நம்பி லைக் பண்ண வாராக்கள், கமெண்ட் பண்ண வாராக்கள், நம்மள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒழுங்கான பதில் சொல்லி அவங்கள ரிட்டைன் பண்றது நம்மளோட பெரிய பொறுப்பு. ஸோ அப்போ பெருமனே போஸ்ட்டை மட்டும் போடுறதால யூஸ் இல்லை, அந்த என்கேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, வந்து கேர்ன்னு சொல்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்போ கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்? முதலாவது விஷயம், அப்ப பேசிக்கலி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சோஷியல் மீடியான்னு சொல்றது ஒரு ப்ராட்காஸ்டிங் சேனல் ஒன்று இல்லை. யூடியூபா இருந்தாலும் கூட அது ஒரு என்னது, ஒரு கன்வர்ஷன் பிளாட்ஃபார்ம் அல்லது ஒரு கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம். அப்ப நீங்க அதை கட்டாயம் மேனேஜ் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு வார கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது, டிரெக்ட்ல மெசேஜ் வந்து டிரெக்டா மெசேஜ் டிஎம்ஸ் வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்றது, கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது, கம்ப்ளைண்ட்ஸ் வந்தா அதை அட்ரஸ் பண்றது. சரியானே? பாசிட்டிவா யாரும் மென்ஷன் பண்ணாங்கன்னா அதை நீங்க அம்ப்ளிஃபை பண்ணி காட்டலாம். சரியானே? இதன் மூலமா அவங்களோட பிராண்ட் லாயல்ட்டியை கூட்டலாம். ஸோ இதெல்லாம் மூலமாக கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட்ல செய்யற விஷயங்கள். அப்ப முதலாவது கேர்ல வர முதலாவது சி என்ன? கனெக்ட் ஆகணும். எப்படி மீனிங்ஃபுல் ரெஸ்பான்சஸ் நம்ம கொடுக்கணும். அதாவது வெறுமனே சும்மா லைக் பண்ணிவிட்டு போறது இல்லை, அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணணும். கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு கோபிட் மெசேஜ் ஆகுது நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்றது நல்லா, அப்பதான் அவங்க எங்கேஜ் ஆகுவாங்க. ரெண்டாவது எப்படி அக்னாலேஜ் பண்றது, அவங்களோட பண்ண எஃபோர்ட் அக்னாலேஜ் பண்றது, ரெகக்னைஸ் பண்ணணும். லோயலா வரக்கூடிய ஃபாலோவர்ஸ், ரைட், அதுல வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணி காட்டலாம். எங்களுக்கு 5,000 அச்சீவ் பண்ணிட்டோம், 10,000 அச்சீவ் பண்ணிட்டோம். அப்ப இதன் மூலமாக அக்னாலேஜ் பண்ணி தேங்க் பண்ணி, ஆடியன்ஸ் எங்களோட இருக்கிறீங்க. வளமையா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் செய்யற விஷயம் தான், பட் அது கட்டாயம் செய்யும். ரைட். மூணாவது ரிசால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை வந்தா சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களோட கஸ்டமர்ஸ் ஆடியன்ஸ் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றத காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏண்டா இப்போ நீங்க எல்லாருக்கும் ஜெனரிக்கா செய்யலையே, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்றது உங்களோட பொறுப்பு. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்தா அதை எம்பத்தியை ஹேண்டில் பண்றது,
அதே போல் அதை டிஎம்முக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அசிஸ்ட் பண்ணுறது முக்கியம். அடுத்தது வந்து எலிவேட். ஏன் அதை பயன்படுத்துங்க. நீங்கள் உங்களுக்குன்னு உங்களை நம்பி வர லோயல் கஸ்டமர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள பிராண்ட் அட்வொகேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவங்க நாளைக்கு உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க, உங்களுக்கு பல பேரை கூட்டிட்டு வருவாங்க, நாளைக்கு 4 பேர்ட்ட கதைப்பாங்க. நான் இப்படி ஒரு சேனல் பார்க்குறேன், அதில் நிறைய நல்ல விஷயங்கள் போடுறாங்க, அவங்க எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, வேணும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த யூட்டிலைசேஷன். எங்களுக்கு வர கம்யூனிட்டி எப்படி நாங்கள் எங்களுக்கு பயன்படுத்துகிறேன். சரியா? ஸோ இதை நீங்கள் ஸ்பாட்டிஃபைட இதில் பார்க்கலாம். ஸ்பாட்டிஃபைட சோஷியல் மீடியா சேனல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ அதிகமாக ட்விட்டரில் நீங்கள் ஸ்பாட்டிஃபைட ட்விட்டரில் நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னால், ஒரு சேட் சாங் லிஸ்ட் ஒன்று இப்போதைக்கு நீங்கள் அனுப்புங்க, அல்லது ரிஃப்ரெஷ் சாங்ஸ் ஒன்று எனக்கு லிஸ்ட் ஒன்று தாங்கன்னு கேட்டால் அதுக்கு டக்குன்னு அவங்களோட டீம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்டுக்கு இதை கேட்டு பாருங்கன்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னத்துக்காக தேவையா அவங்களுக்கு? அவங்க எவ்வளோ பெரிய கம்பெனி, பட் அந்த மாதிரி கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க எஃபோர்ட் போடுறாங்க. ரைட்? ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். Got the idea? Any sharing? Got it, sir. Okay. Right. So additionally, we will see, right, social media metrics. இப்போ நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது என்னது? சோஷியல் மீடியாவை எப்படி பிளான் பண்ணலாம், இந்த என்னென்ன மெசேஜ் போடணும், எங்கெங்க போடணும், ஸோ பேசிக் ஐடியாஸை வந்து எடுத்துருக்கு. சரிதானே? இப்போ நாங்கள் சோஷியல் மீடியா மேட்ரிக்ஸ். சோஷியல் மீடியாவில் சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நாங்கள் வழங்கணும். அப்போ என்னென்ன கேட்டகரியில என்னென்ன மேட்ரிக்ஸ், அது என்ன சொல்ல வருதுன்றதை ஃபர்ஸ்ட் விளங்கணும். ஏன்னா சில நீங்கள் லிங்க்டின்ல உங்களோட தனி ஒரு அனலிட்டிக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை பற்றி சொல்லும், ஆனால் உங்களுக்கு சில விஷயம் நாங்கள் ரீச்னா என்ன, என்கேஜ்மெண்ட்னா என்ன, கன்வர்ஷன் என்ன, ஸோ அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று போயிடும். முதலாவது ரீச்னு சொல்றது நம்ம எவ்வளோ ரீச் ஆகிறோம்ன்றது நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ் மூலமாக பார்க்கலாம். இம்ப்ரெஷன் என்ன, எத்தனை பேர் நம்மளோட கண்டென்ட்டை பார்த்துருக்காங்க, அதன் மூலமாக தான் நம்மளோட ரீச் விளங்கும். என்கேஜ்மெண்ட் சொல்றது நம்மளோட எப்படி என்கேஜ் ஆகிறாங்க, லைக் பண்றாங்களா, கமெண்ட் பண்றாங்களா, ஷேர் பண்றாங்களா, சேவ் பண்றாங்களா. அப்ப எவ்வளவுக்கு நம்மளோட கண்டென்ட் அவங்கள ரெசனேட் பண்ணிச்சுன்றது அதுல விளங்கும். இப்ப பார்த்த எல்லாருமே லைக் பண்ணல, ஆனா பார்த்ததுல எத்தனை பெர்சன்டேஜ் லைக் பண்ணிக்கிறாங்க, அப்ப அதுல என்ன விளங்கும், எத்தனை பேர் என்கேஜ் ஆகிறாங்கன்னு விளங்கும். growth, அப்ப நம்ம ஃபாலோவர்ஸ் growth எப்படி போயிட்டு இருக்கின்றது மூணாவது அடுத்த விஷயம். அப்ப எவ்வளவு ஃபாஸ்ட் நம்ம ஆடியன்ஸ் என்கேஜ் ஆகிறாங்க அதை நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாசத்துல அடுத்த மாசத்துக்கு இத்தனை பேரு, அடுத்த மாசத்துக்கு இத்தனை பேரு, சம்டைம் அது டபுள் ஆகி போகும், சம்டைம் ட்ரிபிள் ஆகும். ஸோ அதை நம்ம சரியா ட்ராக் பண்ணோம்னா நம்மளோட growth விளங்கும். கன்வர்ஷன், ஸோ கன்வர்ஷன் சொல்லும் போது எத்தனை பேர் லிங்கை கிளிக் பண்றாங்க, ஏதாவது ஃபோமை கொடுத்தா ஃபீல் பண்றாங்களா, அப்ப எத்தனை பேர் நம்ம கொடுக்குற கால் டு ஆக்ஷனுக்கு ஆன்சர் பண்றாங்கன்னு விளங்கும். ரிட்டென்ஷன் சொல்றது வந்து எத்தனை பேர் நம்ம போடுற வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சாங்க, வாட்ச் டைம் விளங்கும். ஒரு 5 நிமிஷம் வீடியோ 1 நிமிஷத்தோட தான் மெஜாரிட்டி பேர் பார்க்குறாங்க, எவரேஜ் வாட்ச் ரேட் வந்து 1 நிமிஷம் தான்னா ரிட்டென்ஷன் போதா. இப்போ நம்ம இன்னும் கண்டென்ட்டை ரிஃபைன் பண்ண வேண்டியது. சரி, ரெவென்யூ அடுத்த விஷயம். இப்போ சோஷியல் மீடியாவில் சம்டைம் நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எவ்வளோ வருது, எவ்வளோ அட்ரிபியூஷன் கிடைக்குது, பிஸ்னஸ் இம்பாக்ட் எவ்வளோ கிடைச்சிச்சு, சம்டைம் அது பெரிய லெவலில் நம்ம செஞ்சோம்னா. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் என்ன, அது என்ன சொல்ல வருதுன்னு விளங்கிச்சா? Yes, sir. இதுக்கு சின்ன ஃபார்முலாவும் இருக்கு. இப்போ என்கேஜ்மெண்ட் ரேட்ன்றதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, டோட்டல் என்கேஜ்மெண்ட்ஸ்ல இருந்து டோட்டல் ரீச் நம்ம டிவைட் பண்ணி வந்து மல்டிப்ளை பண்ணோம் 100ஆல, அதுல எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ரேட் வந்து கிடைக்கும். சரிதானே? அப்ப எத்தனை பேர் எங்களை என்கேஜ் ஆகுறாங்க, எவ்வளோ ரேட் வந்துருக்குன்னு நான் பார்க்கலாம். சரிதானே? ஸோ அந்த ரேட் வந்து எங்களுக்கு பார்க்கலாம். இப்போ 1 to 3% இருக்குன்னா ஒரு அவரேஜ் ரேட் இருக்குது, 3 to 6னா ஒரு நல்ல ரேட், குட். 6+ இருக்குமான்னா அந்த பெர்சன்டேஜ் வந்து ஒரு எக்ஸலண்ட்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கலாம். சரியானே? ஸோ இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் மேலே. ரைட். ஸோ அப்படியே நாங்கள் இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று பார்ப்போம். சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஃப்ரேம் ஒர்க்கை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதனோட நாங்கள் எங்கள் செஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து சொல்கிற வந்து போஸ்ட்-டி ஃப்ரேம் ஒர்க். இப்போ போஸ்ட்-டி ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது ஒரு ஆர்கிடெக்சரை நம்ம டெவலப் பண்ணுறோம். அப்போ
நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கான பில்டிங் செய்ய போறோம், நம்ம ஆடியன்ஸை பில்ட் பண்ண போறோம், அவங்களை எங்கேஜோட வச்சுக்கொள்ள போறோம் என்றால் we have to build a strategy. அப்போ வெறும் ஒரு போஸ்ட்ல 2 போஸ்ட்ல அதை செய்யலாம். அப்ப இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கவர் பண்ணி நம்ம லாங் டேர்முக்கு செய்யணும். அப்போ நமக்கு தெரியும் ஒரு சோஷியல் மீடியாவில் நம்மளோட கண்டென்ட் ரீச் ஆகணும் இதாகணும்னா இட் டேக்ஸ் டைம், ரைட்? இல்லாட்டி நம்ம வெறும் ஒரு கண்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தை பேசித்தான் நம்ம என்ன செய்யணும், அதில் போய் மிஸ் ஆகணும், ரைட்? அப்படிதான் நிறைய பேர் செய்கிறாங்க கூட, ரைட்? அப்போ முதலாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஃப்ரேம் ஒர்க்கில் முதலாவது பீப்புள், நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவங்களோட டெமோகிராஃபிக் என்ன, அவங்களோட சைக்காலஜி என்ன. ரெண்டாவது எங்களோட ஒப்ஜெக்டிவ் என்ன, நம்ம என்ன கோலுக்காக இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தணும். கட்டாயம் இந்த சோஷியல் மீடியா தேவைதானா, அப்படி தேவைண்டா நம்ம அதில் என்ன சொல்லணும், எந்த வகையில் நம்ம பிஸ்னஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ரைட்? அடுத்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் நம்ம படிச்சிக்கணும். கண்டென்ட் பில்லரை யூஸ் பண்ணலாம், 3E வேல்யூ மிக்ஸை யூஸ் பண்ணலாம், அது ஸ்ட்ராட்டஜி. சரிதானே? டெக்னாலஜின்னு சொல்றது எந்த பிளாட்ஃபார்மை நாம் பயன்படுத்துறதுன்றது பற்றின அறிவு, அதே போல் அல்கோரிதம் எப்படி நம்ம டியூன் பண்ணுறேன்னு படிச்சிக்கோம். என்ன கேள்வி கேட்டு இது பண்ணுறது எப்படி, அதுக்குரிய டெக்னிக்ஸை பயன்படுத்துறது. அடுத்தது இவாலுவேஷன். நம்ம ஏற்கனவே படிச்ச இந்த மெட்ரிக்ஸ் மூலமாக எங்களோட என்கேஜ்மெண்ட் கேபி சரியா வருதானதை நாங்கள் பார்த்து ட்ராக் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த ஃப்ரேம்ஒர்க்குரிய எல்லா விஷயத்தையும் நம்ம இதுக்கு முதல் படிச்சிட்டோம். ஸோ அந்த படித்த விஷயத்தை இந்த ஃப்ரேம்ஒர்க்கில் போட்டு அப்ளை பண்ணினோம் என்றால் எங்களோட கண்டென்ட் சோஷியல் மீடியாவில் ரீச் ஆக சான்ஸ் கூடும். ஸோ எங்களோட மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியாவில் நல்லா செய்யும். அண்டர்ஸ்டூட் சோஃபா? Yes, sir. உன்னை கவனிச்ச மணிக்கு பிரேக் எல்லாம் போயிட்டு இருக்கோம்னே. அதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட தொட்டணும்னு பார்த்தா பிரேக் இல்லாமல் போகும். சார் நிறைய தண்ணி குடிக்கிறேனா? என்ன தனியா? தண்ணி ஏண்டா தொடர்ந்து பேசுறேனே, அப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா த்ரோட் ட்ரை ஆகுது. அப்ப அதனால தண்ணி குடிக்க தோணுது. எங்களுக்கும் தாகம் எடுக்கு. நானும் தண்ணியோட தான் வந்து உட்கார்றேன். சரி. இப்ப கிளைமேட்டும் அப்படித்தானே, தண்ணி குடிக்கதான் எங்க சொல்றோம். சார்? கிளம்பு தண்ணி. தென் கேண்டி. கேண்டி எங்க அவங்க மழையா வெயிலா? எங்கட ஷேப் இன்னைக்கு கிளைமேட் ஓகேனா? இங்க கிளம்புலையும் இப்போ ஷேப் தான், பட் கொஞ்சம் ட்ரை அது சீசன் தான். ஷேப்பே இல்ல சார், கிளைமேட். சரி. 7 மத்தாக்கள் years எங்க அங்க எங்க இருந்து அது ஓ மை காட் எனக்கு டயலா. எங்க கேண்டியா? கொலம்புல 7 years இருந்தேன். ஆ ஓ மை காட் எனக்கு தாங்கவே இல்ல. தாங்கலாம் போயிட்டா. சரி. மத்தாக்கள் எங்க? நிஃப்லா, ரம்லா, ஷபிரா எங்க இருந்து ஜாயின் பண்ணி? I am from Kandy, sir. நிஃப்லா ஆல்சோ கேண்டி. Not ஷபிரா candy, sir. கேண்டியா? Yeah. I'm from Matale, sir. மாத்திரை எல்லாம் பக்கத்துல வந்திருக்கீங்க. ஓகே, ரைட், குட். சரி. ஸோ இப்போ நாங்க சில மிஸ்கன்செப்ஷன்ஸை டயக்னோஸ் பண்ண போறோம். முதலாவது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நிறைய ஹேஷ்டேக் போடுவாங்க. ஒரு 15-20 ஹேஷ்டேக் இருக்கும் ஒரு சின்ன போஸ்ட்டுக்கு. அப்ப நினைப்பாங்க நிறைய ஹேஷ்டேக் போட்டா நிறைய ரீச் ஆகும். ஆனா அப்படி இல்லை. நீங்க ஹேஷ்டேக் போடணும் மோஸ்ட் ரிலவெண்டாக மற்றவங்களும் சர்ச் பண்ணக்கூடிய டேர்ம்ஸை மட்டும் தான் நீங்க ஹேஷ்டேக்கா போடணும். 3 போதும், மிஞ்சி போனா 5 அல்லது 1-2 போட்டாலும் போதும். குட் நம்பர் 3 to 5. சரிதானே? ஸோ அப்போ ஹேஷ்டேக் நிறைய போடுறது நிறைய பேர் செய்யற மிஸ்டேக். நீங்க உங்களோட கண்டென்ட்டுக்கு ஸ்பேஸ் இருக்காம போயிடும். அடுத்து we need to be on every platform சொல்றது ஒரு மித். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கிறாங்கடா. முதல்ல நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் நம்ம கேட்ட பண்ணணும். எல்லா இடத்துலையும் இருக்கிறதால நம்மட என்னது சம்டைம் டூப்ளிகேட்டாகவும் ஆகும். அதே ஆடியன்ஸ் 2 இடத்தையும் இருப்பாங்க. அவங்க நீங்க எல்லா இடத்தையும் இருக்கிறது பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம்லயே பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்க என்னதுக்கு இன்னொரு இடத்த போடணும்? பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்டா. அதுவும் உங்களுக்கு தேவைன்னா யூ கேன் யூஸ் சேம் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு நீங்க சேம் பிளாட்ஃபார்ம் 2 யூஸ் பண்றது சும்மா நீ. ஓகே, என்ன இன்னைக்கு எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு ஆள் ஒன்று இல்லையே, அந்த ஏஜ் குரூப் ஆக்கள் இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம இருக்கிறோம். ரைட். அதே மாதிரி போஸ்ட் வென்னவ இன்ஸ்பிரேஷன் எப்போ ஆசை வருதோ எப்போ மூட் வருதோ அப்பதான் போடுவேன்னா
செட் ஆகாது. அது எனக்கும் சில நேரம் வர பிரச்சனை. சில நேரம் சில போஸ்ட் வந்து அந்த மூடுக்கு தான் போடுறது. ரீசெண்டா நிஃப்லா ஆல்சோ ஷேர் சம்திங். அப்போ அது வந்து என்ன நடக்கும்னா எங்களோட பிராண்டிங்கை வந்து ஸ்பாயில் பண்ணும். அப்போ கன்சிஸ்டன்சி முக்கியம். எஸ், அதுக்கு ஒரு எஃபோர்ட் வேணும். நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துல உண்டு. சரியானே. அடுத்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வச்சுக்கொள்ள கூடாதுன்னு சொல்றது வந்து என்ன செய்யணும்னா 2 வகையில பார்ப்பாங்க இதை. பட் நெகட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம டிலீட் பண்ணி போட்டு தான் போகணும்னா அது என்ன நடக்கும்னா அதுல இருந்து லேர்னிங் எடுக்கிறது நம்ம குறையும். ஸோ டிலீட் பண்றீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா அதை அந்த கம்ப்ளைண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஒப்சர்வ் பண்ணுங்க. ஸோ அதை வைக்கிறது இன்னும் பெட்டர். அதுல இருந்து நீங்க சொல்லுங்க கீழே ரிப்ளை, எஸ் அண்டர்ஸ்டூட், நீங்க சொல்றது எங்களுக்கு விளங்குது, நாங்கள் அதுல இருந்து டெவலப் பண்றோம். அதை நீங்க டிலீட் பண்ணிட்டு போகாம அதை சொன்னீங்கன்னா உங்களை பத்தின ட்ரஸ்ட் வரும் மற்ற ஆடியன்ஸுக்கு. சரி, அடுத்த முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா ரிசல்ட்ஸ் ஆல் இமீடியட்னு சொல்றது வந்து நம்ம ஏற்கனவே பேசினோம். அது டேக் டைம். என்ன அதுலேயும் ஆர்கானிக் க்ரோத்துக்கு வந்து டைம் எடுக்கும். சரி, நீங்க ப்ரொமோட் பண்ணி மார்க்கெட் பண்றீங்கன்னு சொன்னா குயிக்கா ரிசல்ட்ஸ் வரலாம். பட் ஆர்கானிக் க்ரோத்துக்கு டைம் எடுக்கும். சரி, ஸோ ஃபைனலா நம்ம இன்றைக்கு பார்த்த விஷயத்துல சம்மரைஸ் பண்ணிட்டோம்னா இன்றைக்கு செஷன் முடியுது. ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்த்த வந்து ஒரு பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்மை பத்தின நாலேஜ் இருக்கணும். இப்போ யாரு எங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் அதுல கால் வைக்கணும். ரெண்டாவது அல்கோரிதம் என்னன்னு படித்தோம். அல்கோரிதம் தான் ஒருத்தர் ரிலவன்ஸை கொடுக்குது, என்கேஜ்மெண்ட்டை கூட்டுது, கன்சிஸ்டன்சியை மூலமாக கிரியேட் பண்ணுதுன்னு சொல்றது பார்த்தோம். ஸோ அதை ஒவ்வொரு கண்டென்ட் ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான அல்கோரிதம் ரன் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ அதை நம்ம டீப்பாக பேசினோம். ஸோ அது முக்கியம். அதை மைண்ட்ல வச்சு தான் எங்களோட கண்டென்ட்டை போடணும். மூணாவது கண்டென்ட் பில்லரை பத்தி பார்த்தோம். அப்போ எங்கட மீடியா எந்த கண்டென்ட்டை பேச போகுதுன்றது கிளியரா இருக்கும். அடுத்தது எங்களோட 3E ஃப்ரேம் ஒர்க் நாங்கள் படித்தோம். 3 பேஸ்டாக தான் எங்களோட 80% கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளணும். மிச்ச 20க்கு தான் எங்களோட மார்க்கெட்டிங் இருக்கணும். ரைட், 80-20 ரூல்ன்ற சொல்றதை நம்ம ஏற்கனவே நம்ம பேசின விஷயம். ரைட், அடுத்து வந்து என்கேஜ்மெண்ட் ரேட்னு சொல்றது வந்து அது ஒரு எங்களோட என்னது ஃபாலோவர்ஸ் கவுண்ட் கூட்டிட்டு போகுதுன்றது சொல்றது எங்களோட ஒரு நல்ல ஒரு க்ரோத் சைன் ஒன்று தான். அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணோம். இந்த கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக முக்கியமான விஷயம். வெறுமனே போஸ்ட்டை பிளான் பண்ணி போட்டு இருக்கிறது இல்லை. யூ ஹாவ் டு மேனேஜ் த கம்யூனிட்டி. சரி, ஸோ திஸ் இஸ் த சம்மரைசேஷன் ஆஃப் த டுடே செஷன். ஓகே, என்ன ஃபீல் பண்ணீங்க இன்னைக்கு? சோஷியல் மீடியா அவேர்னஸ் வந்து எப்படி இருந்துச்சு? என்ன புதுசாக தெரிஞ்சுக்கொண்டீங்க? எனி ஷேரிங்? வாட்ஸ் யுவர் ஃபீட்பேக் டு ஷேர்? இன்னைக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கொண்டேன் சார். அந்த 3E ஃப்ரேம் ஒர்க், என்கேஜ்மெண்ட் ரேட்ஸ், அதெல்லாம் தெரியாது சார். ஓகே, குட். பஸ் சார் நார்மலாக தெரியும். இப்போ நாங்கள் பார்க்குறது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டானது சோஷியல் மீடியாஸில் வரும்னு தெரியும். பட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல இப்படி எந்தெந்த குரூப்புக்கு போயிட்டு அது செலக்ட் பண்ணுறது இப்படியெல்லாம் இருக்குதுன்றது இன்றைக்கி படித்த பிறகு தான் ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு சார். குட். ஓகே, எனி Yes, ஃபீட்பேக் டு sir. ஷேர்? Learned so many new things today. Okay, right. Zarina, anything to share? யா சார், நிறைய விஷயம் புதுசா இருந்துச்சு எனக்குண்டா. ஓகே, ரைட். ஸோ இதுல என்ன விஷயம்னா, நான் கொஞ்சம் டீப்பா டெக்னிக்கலாக இறங்கி ஒரு மீடியாக்குள்ள ஒரு அக்கௌண்ட் எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு நான் டீப்பா போகல. பிகாஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல நம்ம எப்படி தனியாக ஒரு டூல்ஸை யூஸ் பண்றது என்று சொல்றதெல்லாம் தனித்தனியே பண்றதுக்கு நமக்கு உண்மையாக அவகாசம் போதாது. இல்லை ஒவ்வொரு மீடியாவை பத்தியும் தனித்தனியே செய்யணும். ஸோ நான் ஓவராலாக தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். அதில் இருக்கிற நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களை நான் டச் பண்ணேன். ஸோ அங்கிருந்து நீங்க டெக்னிக்காலிட்டி நீங்க கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நீங்க டிக்டாக் யூஸ் பண்ண போறீங்கன்னா டிக்டாக் கூட டெக்னிக்காலிட்டியை கொஞ்சம் நீங்க லேர்ன் பண்ணி எடுத்து அதை உங்களோட மேக்சிமைசேஷன் எடுத்துக்கொள்ளு. ஸோ நான் பேசிக்காக உங்களோட ஃப்ரேம் ஒர்க், உங்களோட நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஐடியாலஜி தான் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். சரி, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அங்கிருந்து இதுக்கு மேலே எவ்வளோ லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்கிற அந்த விலையை கொள்ளுங்க. இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க யூ ஹேவ் டு லேர்ன் மோர் செல்ஃப். ஓகே, ஸோ அந்த ரியலைசேஷன் எடுத்துக்கொள்வோம். ஓகே, ஸோ குட். எப்படி ஃபீல் பண்றீங்க?
ஸோ பேசிக்கலி பொதுவாக ஜூம் செஷன்ஸ் வந்து பொதுவாக எப்படி இருக்குமென்னா பேசுவாங்க, அதை கேட்டுட்டு வந்துட்டு போறது மாதிரி தான் இருக்கிறேன். பட் நம்மளோட செஷன் அப்படி இருக்கிறல்ல நல்லாவே. நான் கேட்ட அடுத்த செகண்டே நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதை நீங்க நிச்சயம் ஹாப்பி. ஸோ அதனால நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்டராக்டிவான லேர்னிங் வந்து கிடைக்குதுன்னு எனக்கும் தான் உங்களுக்கும் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். Ramla, you want to say something? Yes, I agree, sir. Okay. So, okay. ஸோ அதோட நாங்கள் எங்களோட செஷனை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுவோம். எதுவும் கிளாரிஃபிகேஷன் அடிஷனல் ஏதாவது தேவைப்படுது? இன்னைக்கு பார்த்த விஷயங்களோ அல்லது வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இது ரிலேட்டாக இருந்தால் கேட்கலாம். இப்படி எதுவும் இல்லைண்டா நாம் இன்றைக்கி செஷனை வைண்ட் அப் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் டு ஃபார் டுடே. ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு செஷன் நாங்கள் பார்ப்போம் எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஸோ அதில் நாம உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அன்டில் தென், okay, most welcome. Okay, Thank you, so sir. let's wind up. Have a good night. Thank you, sir. Welcome. Good night, sir. Good night.